மூலிகைகள் என்பது வெறும் இலைகள் தழைகள் என்பதல்ல. அவற்றின் பயன்பாடுகளை நாம் முறையாக அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோயில்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் வாலுழுவை அரிசி அப்படின்னு சொல்லுவோம். பார்ப்பதற்கு பழுப்பு கலந்த செம்மை நிறத்தோடு இருக்கக்கூடிய ஒரு விதையத்தான் நம்ம வாலுழுவை அரிசின்னு சொல்லுவோம். வாலுழுவை அரிசி அப்படிங்கிறது சுமார் ஒரு 10 அடி வரை வளரக்கூடிய ஒரு வகையான புதர் செடி வகை தாவரம் சொல்லுவோம். இந்த வாலுழுவை அரிசியுடைய இலைகள், அதோடைய விதை மற்றும் அதோட விதையிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய், இது மூன்றுமே மருந்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கம் நம்மிடையே உண்டு. பொதுவாக ஆயுர்வேத, சித்த மற்றும் யுனானி 3 மருத்துவ முறைகள்லையுமே வகைப்படுத்தப்பட்ட முக்கியமான ஒரு மூலிகையாக இந்த வாலுழுவை அரிசி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். செலாஸ்ட்ரஸ் பானிகுலேட்டா அப்படிங்கிறது இதோட தாவரவியல் பெயர். ஜோதிஷ்மதி அப்படின்னு ஆயுர்வேதத்தில் இதோட பெயரை சொல்லலாம். இந்த வாலுழுவை அரிசியை பொறுத்தவரையிலும் மனம் சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்துவதற்கு பொதுவாக ஆயுர்வேத மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மருந்தாக இதை சொல்லலாம். மன அழுத்தம் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இன்றைக்கு துரதிர்ஷ்டமாக மன அழுத்தம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறதையே நம்ம யாருமே சரியாக கவனித்து பார்ப்பதில்லை. ஒரு தலைவலி ஏற்படுகிறது, ஒரு காய்ச்சல் ஏற்படுகிறது, ஒரு ஜுவரம் ஏற்படுகிறது, உடனே மருத்துவமனைக்கு போய் பார்க்குறோம். ஆனால் ஒரு 2-3 நாள் நமக்கு தூக்கம் வர்றது கிடையாது. தேவையற்ற நெகட்டிவான ஒரு யோசனைகள் நமக்கு இருக்கிறது. சிறு சிறு பிரச்சனைகள் கூட வீட்டில் பூதகரமாக வெடிக்கிற அளவுக்கு நம்மளோட ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது. குழந்தைகள் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் கஷ்டப்படுறாங்க. இது எதுவுமே மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிற ஒரு ரெக்கக்னேஷன் இன்றைக்கி நம்ம கொடுக்கறது கிடையாது. இன்றைக்கு விவாகரத்து கோரி இருக்கக்கூடிய வழக்குகள் அப்படிங்கிறது இதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். கணவன் மனைவி இருக்கக்கூடிய வீடுகளில் பெரும்பாலும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா, கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ இருக்கக்கூடிய கடுமையான மன அழுத்தத்தால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட காரணிகளை குறைப்பதற்கு இந்த வாலுழுவை அரிசி ஒரு மிகச்சிறந்த மருந்து. வாலுழுவை அரிசியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு தேக்கரண்டி காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி சில தடவை வெந்நீர் அல்லது பாலில் கலந்து சாப்பிடுங்க. சர்க்கரை நோய் இருப்பவர்கள், இதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருப்பவர்கள், சிறு சிறு பிரச்சனைக்கு கூட அதிகமாக கோபப்படுபவர்கள், வீட்டில் பிடிவாத குணம் கொண்ட குழந்தைகள் இருப்பது, இந்த மாதிரி குழந்தைகளுக்கு கூட சின்னதாக இந்த மாதிரி வாலுழுவை அரிசி சம்பந்தப்பட்ட ஒரு பால் இல்லைனா ஒரு 1/2 டம்ளர் பால் எடுங்க, 1 டம்ளர் தண்ணி சேருங்க, அதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த வாலுழுவை அரிசியோட சூர்ணத்தை போடுங்க, நல்லா கொதிக்க வைங்க, பால் அளவுக்கு சுண்ட வைத்து வடிகட்டுங்க, அதில் கொஞ்சம் தேன் அல்லது பனங்கற்கண்டு சேர்த்து இந்த குழந்தைகளுக்கு, பெரியவர்களுக்கு காலை ஒரு முறை இரவு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 மாதம் கொடுத்து பாருங்கள். பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் கூட அவங்க வீட்டில் இதை ஒரு போஜனமாக, ஒரு உணவாக காலை இரவு உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்க முயற்சி பாருங்கள். ஒரு 3 மாதம் எந்த யோசனையும் இல்லாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை குறைகிறதா இல்லையான்னு பாருங்கள். 2வது, தூக்கமின்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனை. நிறையா பேர் என்கிட்ட வரும்போது சொல்லுவாங்க, சார் எனக்கு நான் தூங்கியே 10 வருஷம் ஆச்சு, நான் தூங்கியே 12 வருஷம் ஆச்சு, நான் மாத்திரை போடுறேன் ஆனாலும் என்னால் தூங்க முடிவதில்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்கெல்லாம் கூட ரொம்ப சுலபமாக இந்த வாலுழுவை அரிசியிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த பால் கஷாயத்தை ராத்திரி படுக்கும்போது ஒரே ஒரு கிளாஸ், ஒரு 100 மில்லி அளவுக்கு சாப்பிட்டு படுத்து பாருங்கள். தூக்கம் தன்னால் கண்களை தழுவதை நம்ம பார்க்க முடியும். தூக்கத்திற்காக மாத்திரை சாப்பிட்டு கொண்டு இருப்பவர்கள் கூட இதை முயற்சி செய்து பாருங்கள். உங்களுடைய தூக்கம் இம்ப்ரூவ் ஆகிறத நம்ம பார்க்கலாம். 2வது, இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கிறத நாம் பார்க்க முடியுது. தினசரி குடிக்கின்ற பழக்கம், தினசரி புகைக்கின்ற பழக்கம், ஈவன் புகையிலை சம்பந்தப்பட்ட பொருட்களை வாயில் போடுகின்ற பழக்கம், போதை மருந்துகளுக்கு அடிமையானக்கூடிய பழக்கம், இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே படித்த பசங்கள்லாம் இன்றைக்கு வலிக்கு கொடுக்கக்கூடிய ஊசிகளையே நேரடியாக உடம்புக்குள்ளே செலுத்தி அதில் போதை அடையிறத நிறைய பார்க்க முடிகிறது.
நம்ம தமிழகத்தில் இல்லைனா கூட அண்டை மாநிலங்களில் குறிப்பாக கேரளா, கர்நாடகாவில் வெளியிலிருந்து வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் இன்றைக்கு இந்த பழக்கத்தில் அடிமையாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இதை குறைக்கக்கூடிய, குணப்படுத்தக்கூடிய சக்தி வாலுழுவை அரிசியுடைய இலைகளுக்கு உண்டு. பொதுவாக வாலுழை அருவிகளுடைய இலையை வந்து ஒரு 50 இலையை எடுத்துட்டு தண்ணி வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி மிக்சியில் போட்டு அதை நல்லா சேர்ன் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அது நல்லா சேர்ன் ஆகட்டும். அதுக்கப்புறம் அந்த அப்படியே ஒரு துணியில் போட்டு அதை நல்லா பிழிஞ்சி அந்த சாறு எடுங்க. அந்த சாறு ஒரு 60 மில்லி அளவுக்கு காலையில் ஒரு வேளை மட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து கொடுத்து பாருங்கள். தினமும் குடிக்கின்ற பழக்கம், குடி இல்லை என்றால் தூக்கம் வரவில்லை என்று கலாட்டா செய்யக்கூடிய அளவுக்கு போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கின்ற யாராக இருந்தாலும் அவர்கள் படிப்படியாக அந்த பிரச்சனையிலிருந்து முழுமையாக வெளியேறி வருவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு போதை பழக்கத்திலிருந்து வெளிவருவதற்கு மிக முக்கியமான ஒரு மருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாலுழுவை அரிசியுடைய இலைகளை நம்ம சொல்ல முடியும். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வாத சம்பந்தப்பட்ட நோய்கள், நரம்புகள் வலி, கால் அடிக்கடி சுளுக்கிழுப்பது, தசைகள் பிடித்து கொள்வது, மூச்சு பிடித்து கொள்வது, மூட்டு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, சிறு சிறு மூட்டுகள் வலி, மணிக்கட்டுகள் வலி, இந்த மாதிரி வலி இல்லாத மனிதனே இல்லைங்கிற அளவுக்கு இன்றைக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல் நம்மளை நோயாளியாக வைத்திருக்கிறது. அந்த வலிகளை குறைத்து அந்த பிரச்சனையை வெளிப்புறமாக இருந்து குணமாக்கக்கூடிய ரொம்ப அருமையான ஒரு மருந்து இந்த வாலுழுவை அரிசியுடைய விதையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய். அந்த எண்ணெயை ஒரு 20 மில்லி அளவுக்கு எடுத்து எங்கெல்லாம் வலி இருக்கோ அங்கெல்லாம் நல்லா தடவுங்க. தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அப்புறம் வெந்நீரில் குளிங்க. ஒரு 6 மாதம் இதை தொடர்ந்து உபயோகப்படுத்தி பாருங்கள். உங்களுடைய வலிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குறிப்பாக ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஆங்கிளைசிங் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்லி முதுகுத்தண்டை வளையக்கூடிய பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் படிப்படியாக குணமாகிறத பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த வாலுழுவை அரிசி சாதாரணமாக எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கக்கூடிய ஒரு மருந்து. இதை வந்து தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்களுக்கும் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். ஒவ்வொரு நாளும் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் நம் சமூகத்தில் நடக்கும் பல பிரச்சனைகளை நம் கண்முன் வைத்து அவற்றிற்கான தீர்வுகளையும் நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு நமக்காக என்ன தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் நான் ஒரு கல்லூரிக்கு உரையாற்றுவதற்காக சென்றிருந்தேன். அப்படி உரையாற்றி சென்றிருக்கிற போது ஒரு அடிப்படையிலான ஒரு வார்த்தையை நான் அவர்களிடம் பயன்படுத்தினேன். அது என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு இளைஞரிடமும் ஒவ்வொரு ஆணிடமும் பெண்ணிடமும் ஒரு ஆளுமை பண்பு என்ற ஒன்று இருக்க வேண்டும் என்று. பர்சனாலிட்டி கல்ட், ஒரு பர்சனாலிட்டியாக ஒருவர் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் பர்சனாலிட்டி என்றால் என்னவென்று நினைக்கிறீர்கள் என்று அந்த மாணவ மாணவிகளிடம் கேட்டேன். அதற்கு சிலர் ஒரு அரைகுறையான புரிதலுடன் சில பதிலை சொன்னார்கள். சிலர் பொதுவான புரிதல் கொண்ட சில பதில்களை சொன்னார்கள். உதாரணமாக ஒரு மாணவர் சொன்னார், ஒரு பர்சனாலிட்டி என்றால் ஒரு புகழ்பெற்ற ஒரு மனிதர் என்று சொன்னார். அவர் ஒரு பெரிய பர்சனாலிட்டி என்று நம்முடைய சமூகத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அல்லது ஒரு குறிப்பிட்ட துறையில் ஒரு மிகப்பெரிய ஆளுமை பண்போடு விளங்கக்கூடியவர், அதாவது ஒரு புகழ்பெற்ற மனிதராக, திறன் வாய்ந்த மனிதராக கருதப்படுபவர்கள் தான் பர்சனாலிட்டி என்று சொன்னார். நான் சொன்னேன், இது எல்லாமே தவறு என்று சொன்னேன். அவர் ஒரு பாப்புலர் பர்சனே தவிர நீங்கள் ஒரு பர்சனாலிட்டி என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் எல்லோருமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பர்சனாலிட்டியாக ஆக முடியும், ஒரு ஆளுமை பண்பு கொண்டவராக மாற முடியும் என்று நான் சொன்னேன். அவர்களுக்கு அந்த விஷயம் மிகவும் புதிதாக இருந்தது. ஏனென்றால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆளுமை இருக்கிறது, ஒரு ஆளுமை பண்பு இருக்கிறது. அந்த ஆளுமை பண்பை நீங்கள் எப்படி செப்பனிடுகிறீர்கள், எப்படி அவற்றை மேம்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதில் தான் உங்களுடைய அடிப்படையான ஒரு திறன் இருக்கிறது என்பதை நான் அவர்களிடம் எடுத்து கூறினேன். அப்படி கூறிய போது அவர்கள் அப்படி என்ன அடிப்படையான ஒரு விஷயம் இருக்கிறது என்று அவர்கள் கேட்டபோது நான் அவர்களிடம் ஒரு எளிமையான விஷயத்தை சொன்னேன். முதலில் நீங்கள் உங்கள் உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் ஆடைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஆடை அணிகிற விதத்தை நீங்கள் கவனியுங்கள். அதே போல்
உங்கள் உடம்பில் நீங்கள் பிறருக்கு ஒவ்வாத எதுவும் வாசனைகள் வருகிறதா என்பதை கவனியுங்கள். இதையெல்லாம் நீங்கள் சரி செய்து கொள்ள முடியும். நீங்கள் ஒரு இடத்தில் இருக்கிற போது அந்த இடத்தில் உங்களை பற்றி எந்த உறுத்தலும் இருக்கக்கூடாது. மாறாக உங்களை மற்றவர்கள் விரும்பி கவனிக்கக்கூடிய சில பொது பண்புகளை நீங்கள் தோற்றத்திலேயே உருவாக்க வேண்டும் என்று சொன்னேன். உடனே அவர்கள் அது மட்டும் போதுமா என்று கேட்டார்கள். நிச்சயமாக போதாது. முதலில் ஒரு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் என்பது உங்களை பற்றி மிகவும் ஒரு 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 எதிர்மறையாக எந்த எண்ணத்தையும் ஏற்படுத்தாத ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். அதனால் தான் நான் உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்கிற ஒரு விஷயத்தை நான் அவர்களிடம் குறிப்பிட்டேன். அவர்கள் அதை மிகவும் ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டார்கள். நிறைய நேரங்களில் நாம் நம்முடைய செயல்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தில் சிறு பகுதியை கூட உடலுக்கு கொடுப்பது கிடையாது. இந்த பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கிறது. அதே போல் நீங்கள் உணவு உண்ணும்போது நீங்கள் சப்தமிடுகிறது போல நீங்கள் உணவு உண்கிறீர்களா என்று கேட்டேன். நிறைய பேர் சிரித்தார்கள். நான் சொன்னேன், இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. நீங்கள் சாப்பிடுகிற ஓசை மற்றவர்களுக்கு கேட்கக்கூடாது. அப்படி கேட்கிற போது அது அவர்களுக்கு உங்களை பற்றிய எதிர்மறையான எண்ணங்களை ஏற்படுத்தும். மாறாக நீங்கள் சாப்பிடுகிற போது அதில் சப்தம் வருகிறதா என்பதை நீங்கள் கவனியுங்கள். அப்படி சப்தம் வந்தால் அது உங்களை பற்றிய எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தும் என்று சொன்னேன். அவர்கள் இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமா என்று கேட்டபோது ஒரு சிறு சிறு விஷயங்களால் தான் ஒரு மனிதன் உருவாகிறான் என்பதை சொல்லிவிட்டு அவர்களிடம் மேலும் நான் விளக்கினேன். அதாவது நீங்கள் ஒரு மனிதன் எப்படி சிரிக்கிறான் என்பது மிக மிக முக்கியமானது. சிரிக்கிற போது அவனுடைய பல் எப்படி இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறதா, பளிச்சென்று இருக்கிறதா, அதே சமயத்தில் ஒரு மனிதன் பயன்படுத்துகிற வார்த்தைகள், இதுதான் ஒரு ஆளுமை பண்பினுடைய ஒரு முக்கியமான விஷயம் என்று சொன்னபோது அவர்கள் வியப்புடன் பார்த்தார்கள். நான் சொன்னேன், ஒரு மனிதனுடைய ஆளுமை என்பது அவன் பயன்படுத்துகிற சொல் தான் அதை மிக மிக உயர்த்துகிறது. ஏனென்றால் சில பேர் பார்ப்பதற்கு நேர்த்தியாக இருப்பார்கள், அல்லது அவருடைய செயல்பாடுகளில் ஒரு நேர்த்தியான தன்மை இருக்கும். ஆனால் அவர்கள் வாயை திறந்து பேச ஆரம்பித்து விட்டால் அவர்கள் பேசுகிற மொழி, பேசுகிற விதம் என்பது அது மரியாதை குறைவானதாக இருக்கும், அல்லது எளிதில் சிலரை மற்றவர்களை எரிச்சல்படுத்தி விடக்கூடியதாக இருக்கும். அப்படி இருக்கிற போது ஒரு நயம் தரும் சொற்களை, இனிய சொற்களை இனிய முறையில் எப்படி பேசுவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கலை. நீங்கள் ஒரு விஷயத்தை மறுப்பதை கூட மிக அழகாக நீங்கள் மறுக்க முடியும். ஒரு விஷயத்தை உங்களால் செய்ய முடியவில்லை என்பதை கூட மிக அழகாக செய்ய முடியும். அதற்கென மிக துல்லியமான வார்த்தைகள் இருக்கின்றன. ஒருவரை எதிர்ப்பதை கூட நீங்கள் மிக நேர்த்தியாக எதிர்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு நேர்த்தி, ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய ஒரு இனிமை அல்லது ஒரு துல்லியத்தன்மை, இதை பற்றி நமக்கு ஒரு விழிப்புணர்ச்சி இருக்க வேண்டும். நிறைய பேருக்கு பேசவே தெரியவில்லை என்பதை நான் நடைமுறையில் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம பேசுகிற சொற்களை நாம் ஒரு பயிற்சி செய்ய வேண்டும், பயில வேண்டும். உதாரணமாக நீங்கள் ஒரு நேர்முக தேர்வுக்கு செல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி செல்கிற போது உங்களுடைய சான்றிதழ்களை அவர்கள் பார்ப்பது கிடையாது, அல்லது நீங்கள் என்ன படித்திருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன விதமான பின்புலம் இருக்கிறது என்பதை பார்ப்பது கிடையாது. அந்த நேர்முக தேர்வில் நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சில நிமிடங்களில் உங்கள் ஆளுமை பண்பை எப்படி வெளிப்படுத்துகிறீர்கள், உங்களுடைய ஆட்டிடியூட் அது எத்தகையதாக இருக்கிறது, அது நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கிறதா, என்னால் எதையும் செய்ய முடியும் என்று ஒரு உற்சாகம் தரக்கூடியதாக இருக்கிறதா, அல்லது தயங்கி என்னால் இதை செய்ய முடியும், இதை செய்ய முடியாது, இதில் எனக்கு சங்கடம் இருக்கிறது, இப்படி பேசக்கூடிய மனிதர்களை யாரும் விரும்புவது கிடையாது. மாறாக நான் எதை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ள முடியும், எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று நம்புகிற ஒருவருக்கு எந்த இடத்திலும் கதவுகள் திறப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடங்களுக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் மாறாக போகிற போதே குழப்பங்கள், தடுமாற்றங்கள், இது ஒரு வேலைக்கு போவது மட்டுமல்ல, ஒரு தனிமனித உறவுகளில் நட்பு, அன்பு, காதல் எல்லாவற்றிலுமே ஒரு தன்னம்பிக்கை வேண்டும், ஒரு இனிமை வேண்டும், மற்றவர்களை அரவணைக்கிற பண்பு வேண்டும், மேம்பட்ட குணாதிசயங்களை வெளிப்படுத்த வேண்டும். இந்த மனிதன் ஆபத்தற்ற மனிதன், இந்த பெண் ஆபத்தற்ற ஒரு பெண் என்று உணர வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் நாம் ஒரு இடத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் இவர் சற்று நேரம் இங்கு இருக்க மாட்டாரா என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அன்பும் நகைச்சுவையும் ஒரு மென்மையான அரவணைக்கிற பண்பும் நம்மிடம் இருந்தால் எல்லோருமே நம்மை விரும்புவார்கள். மாறாக நம்மிடம் இருக்கக்கூடிய எரிச்சல், கோபங்கள், வருத்தங்கள், தாழ்வு மனப்பான்மை இதையெல்லாம் நாம் தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டே இருந்தால் நாம் ஆளுமை பண்பு அற்றவர்களாக மாறிவிடுவோம். ஆளுமை பண்பு என்பது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கலை. அப்படிப்பட்ட அந்த பர்சனாலிட்டியாக நீங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் உங்களை எந்தெந்த விதத்திலெல்லாம் இனிமைப்படுத்திக் கொள்ள முடியும், உங்களை நீங்களே எப்படி ஒரு சங்கீதமாக மாற்றிக்கொள்ள முடியும், ஒரு முகமன் கூறுவதிலிருந்து அது ஆரம்பிக்கிறது. அதை நோக்கி நீங்கள் செல்லுங்கள், உங்களை நீங்களே ஒரு சங்கீதமாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் வேளாண் விஞ்ஞானி திரு அப்துல்.
ஒரு வேளாண் விஞ்ஞானியா இன்னைக்கு இருக்கிற வேளாண்மை எவ்வளோ அவசியமான ஒரு தொழில், இதில் ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னும் போது ஒரு அறிவியல் சார்ந்த பார்வை ஏன் தேவையா இருக்கு, இவங்களுடைய கண்டுபிடிப்பு இப்படின்னு பல விஷயங்களை கருத்துக்களை நாம் இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு வேளாண் விஞ்ஞானியா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். விவசாயம் சார்ந்த நாடு இந்தியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் நம்மளுடைய பிரதான தொழில் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு காலத்தில் செழிப்பாக பசுமையாக இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு வறண்டு போன ஒரு சூழலில் பார்க்குறோம். விவசாயிகள்லாம் அவங்களுடைய தொழிலை விட்டுட்டு அவங்களுடைய அடுத்த தலைமுறை வேற ஒரு தொழிலை நோக்கி போகிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் விவசாயத்தோட முக்கியத்துவம் என்ன, அது நம்ம இயற்கை விவசாயமாக செய்ய வேண்டிய அவசியம் என்னவா இருக்குது, அந்த மாதிரி ஒரு முறையில் நம்ம செய்யும்போது நம்மளோட ஈல்டு அப்படின்னு பார்க்கும்போது அதை அதிகப்படியான ஒரு மகசூல் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த துறையில் எப்படி இருக்குது, அது நம்ம ஒரு அறிவியல் பூர்வமாக இன்றைக்கி பார்க்கணும், இது ஒரு எஜுகேஷனாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற இந்த சூழலில் அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையும், இதற்கு தேவையான இந்த கெமிக்கல் ரசாயன உரங்கள்லேருந்து நம்ம வெளியில் வந்தால் தான் இந்த மாற்றம் ஏற்பட சாத்தியம் அப்படின்ற ஒரு சூழலில் உங்களுடைய ஒரு கண்டுபிடிப்பு, இந்த பெஸ்டிசைட் பூச்சிக்கொல்லி மருந்துகளே ரசாயன மருந்துகளே தேவையில்லை, இயற்கை மருந்தும் தேவையில்லை, ஒரு கருவி மூலமாகவே அதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு புதிய கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு அதை ஆரம்ப கட்டத்தை தாண்டி நிறைய விவசாயிகள் இதை பயன்பாட்டுக்கும் கொண்டு போயிருக்காங்க. இந்த ஒரு கருவியோட செயல்பாடு எப்படி இருக்கு, இதை விவசாயத்துக்கு அப்பாற்பட்டு எங்கெல்லாம் நம்ம இதை கொண்டு போகலாம் அப்படின்னு விவசாயம் சார்ந்த ஒரு முழுமையான பார்வையை உங்ககிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம் சார். முதல்ல விவசாயம் சார்ந்த நாடு அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட முக்கியமான ஒரு தொழில் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு நலிந்து போகிறதுக்கான ஒரு காரணம் என்ன, இதிலிருந்து இதை மீட்டெடுக்கணும் அப்படின்னும் போது இதை நம்ம எங்கிருந்து தொடங்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும்? கண்டிப்பாக விவசாயன்றது நீங்கள் சொன்ன மாதிரி தொன்று தொட்டு இப்போ இல்லை, நம்மளுடைய பாரம்பரிய தொழிலே அதுதான். ஸோ பழங்காலத்திலேருந்து ஸோ அந்த தொழிலை நம்ம தேவைகளுக்காக சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய நிலைமை இருந்தது. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா இன்றைக்கி நம்மளுடைய தாய் மண், அந்த மண்ணுங்கிற ஒரு இது மலடுன்ற நிலைமைக்கு போக ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கு மெயினான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ், சாயில்லையும் யூஸ் பண்ணுறது, அதை விட மோசமானது பூச்சிகளை கொல்லக்கூடியது. அப்படின்றது கொல்லக்கூடியதுன்றது விஷம். இது உங்களுக்கும் சரி எனக்கும் சரி எல்லாருக்கும் பூச்சி கொல்றதையும் மனிதனை கொல்றதும் ஆல்மோஸ்ட் சேம். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த மண்ணில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நல்ல நுண்ணுயிர்களும் சேர்ந்து இறந்து போயிடுது. ஸோ அதனால் அதில் ஒன்றும் இந்த மாற்றம் கொண்டு வந்த நிலைமையில் கொஞ்சம் அந்த கெமிக்கல் இதெல்லாம் போடும்போது அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருந்தது. பட் போக போக நாட்கள் கூட கூட அதனுடைய கெமிக்கல் அதாவது ரசாயன உரத்தினுடைய தன்மைகள் விளைவுகள் ரொம்ப மோசமாகி இன்றைக்கி அதனுடைய பிரதிபலன் தான் நம்ம எல்லார் விவசாயத்தையும் பார்க்குறோம். எவ்வளோ தான் மருந்து போட்டாலும் சரி, எவ்வளோ தான் பூச்சி மருந்து அடித்தாலும் சரி, எதுவும் வர்றதில்லை. ஈல்டு நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே போகுது. என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் இப்போ அறிவியல் பூர்வமாக பார்க்கணுன்னா அங்ககத்தன்மை இல்லை, அதனுடைய இது குறைஞ்சி போச்சு, அதனால தான் ரெஸ்பாண்ட் பண்ணுறதில்ல. ரீசன் அதுக்குரிய எருக்கள் போடுறதில்ல, மாடுகள்லாம் குறைஞ்சி போச்சு. எல்லாம் குறைஞ்ச உடனே இன்றைக்கி நம்ம விவசாயம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிக்கிட்டு போகுது. ஸோ வளர்கிறதுக்கு பதிலாக இது நெகட்டிவ் டைரெக்ஷனில் போகுது. ஸோ இதுதான் திரும்பவும் நமக்கு எல்லாருக்கும் எது இல்லைனாலும் இன்றைக்கி மொபைல் ஃபோன் இல்லைன்னாலும் சாப்பாடுன்றது ஒன்று இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா விவசாயத்தால் மட்டும்தான் சாப்பாடு பண்ண முடியும், வேறு எதாலையும் பண்ண முடியாது. ஸோ அந்த விவசாயத்தை நம்ம திரும்ப மீட்டெடுக்கணும், அதுவும் சயின்டிஃபிக் முறையில் மீட்டெடுக்கணும். ஸோ எது என்விரான்மெண்ட், அதாவது சுற்றுப்புற சூழலுக்கும் மண்ணினுடைய தன்மைக்கும் எதற்கும் அங்கே ஒரு கெடுதல் விளைவிக்காமல் கொண்டு வந்தால் தான் அதுதான் ஒரு நிலைத்த நீடித்த விவசாயமாக பிற்காலத்தில் இருக்கும் அப்படின்றோம். நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கோம். ஸோ திரும்பி வர்றதாவது நிலைத்த நீடித்த நிலையில் இருக்கணும் அப்படின்றது தான் இன்னைய எதிர்பார்ப்பு. ஸோ இதை நோக்கி தான் இன்றைக்கு எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த காலத்தில் இப்போ நிறைய ஆர்கானிக் விவசாயம்னு பேசப்படுது. ஸோ அதை எல்லாருக்கும் ஆர்கானிக் கெமிக்கல்னால் யூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ டேமேஜ் இருக்குது. ஸோ கெமிக்கல் யூஸ் பண்ணுற பொருட்களை உபயோகிக்கும் போது எவ்வளோ மருத்துவ செலவுகள் உருவாகுது. அதெல்லாம் மக்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு வந்திருக்கு. அந்த விழிப்புணர்வை வச்சுட்டு நம்ம இன்னும் மேற்கொண்டு நம்ம சாயிலுடைய அந்த ஃபெர்டிலிட்டியை திரும்ப கொண்டு அதை நிறைய மகசூலை கொண்டு வர வைக்க வேண்டியது நமக்கு பொறுப்பும் கடமையமாக இருக்குது. கண்டிப்பாக சார். ஒரு மாற்று அப்படின்னு தேவைப்படக்கூடிய இந்த ஒரு சூழலில்
இயற்கை வேளாண்மையை தான் வந்து அதிகப்படியாக இப்போ நம்ம எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணுறதை பார்க்குறோம். இது இந்த மாற்றம் தேவைப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி ஆர்கானிக் ஸ்டோர்ஸ்லாம் கூட வந்திருக்கு. இயற்கை விவசாயம் மூலமாக உற்பத்தி பண்ண பொருட்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிறவங்களுக்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அப்படின்னாலும் இந்த அறிவியல் வேளாண்மை விவசாயம் அப்படிங்கிறது ஒரு சயின்ஸ். இதை இப்படி இந்த கோணத்தில் தான் நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு முன்னாடி தாத்தா அவங்களுக்கு முன்னாடிகள்லாம் அவங்க ஒரு படிப்பாக எடுத்து இதை படிக்கலாம். ஆனால் அதையெல்லாம் ஒரு அழகான முறையில் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அதை தாண்டி நம்ம போனதுனால மறுபடியும் இயற்கைக்கு நம்ம திரும்புகிறோம் அப்படின்னும் போது இந்த அறிவியல் கண்ணோட்டம் அப்படிங்கிறது எப்படி ஆரம்பிக்குது? இயற்கை விவசாயம் அப்படின்னு வரும்போது எதெல்லாம் உள்ளடக்கியதா இயற்கை விவசாயம் இருக்கு? இயற்கை விவசாயத்துக்கு அடிப்படையே மண்ணினுடைய வாழக்கூடிய உயிரினங்களை தக்க வைக்கணும். ஓகே, ஸோ அதில் என்னென்ன உயிரினங்கள் இருக்குது அதை தக்க வைக்கணும். அது தக்க வைக்கிறதுக்கு அறிவியல் பூர்வமாக ஒன்று தேவை. எல்லாமே நம்ம சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் நுண்ணுயிரிகள் தான் வாழுது. அந்த நுண்ணுயிரிகளை நிறைய வாழ வைக்கணும்னா அதில் அங்கக கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கானிக் கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லெவல் வந்து நம்ம சாயிலில் இருக்கணும். அது இருந்தால் தான் நுண்ணுயிரிகள் வளரக்கூடிய, சயின்டிஃபிக்காக பார்க்க போனீங்கன்னா அது இருந்ததுன்னா தான் நுண்ணுயிரிகள் தன்னால் வளரக்கூடிய, அதனுடைய இனப்பெருக்கம் நடந்து அந்த நுண்ணுயிரிகள் வாழும்போது நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய எல்லா மினரல்ஸ், ஒரு தாவரத்துக்கோ ஒரு பயிருக்கோ எதுக்கும் தேவைப்பட்டாலும் அந்த மினரல்ஸ் எல்லாத்தையும் சாயில்லையும் நேச்சுரலாக இருக்கக்கூடியதை ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து நுண்ணுயிரிகள் தான். ஸோ நுண்ணுயிரிகளை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சாயிலில் எருவோ இல்லை மண்புழு உரங்களோ மற்றும் என்னென்ன ஆர்கானிக் கார்பனை வளர்க்கக்கூடிய பொருட்கள் இருக்கிறதோ அதெல்லாம் இட்டு, நம்ம முக்கியமாக மாட்டு சாணமும் கோமியமும், ஸோ அது ரெண்டையும் அதிகமாக பயன்படுத்தி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மண்ணை ஃபெர்டிலைட்டை பண்ணுறோமோ அதுதான் வந்து நாட்பட்ட விவசாயத்திற்கு அடிப்படை. அது எந்த சயின்டிஃபிக் முறையில் போனீங்கன்னாலும் சயின்டிஃபிக்காக பேச சொல்லிங்கன்னா இது வந்து ஆர்கானிக் கார்பன் அப்படின்வாங்க. நாட்டுப்புறங்கள் அந்த காலத்தில் பேச சொன்னிங்கன்னா குப்பை போடுங்க, எரு போடுங்க அப்படின்ற ஒரு வழக்கம் இருந்தது. ஆனால் அவங்களுக்கு அந்த காலத்தில் வந்து எரு போடுறதுக்கும் குப்பை போடுறதுக்கும் ரீசன் தெரியல. ஆனால் அதை ரொம்ப அவசியமாக மண்ணை அவ்வளோ முக்கியமாக பாதுகாத்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம சயின்டிஃபிக்காக பேசும்போது ஆர்கானிக் கார்பன் லெவல் எவ்வளோ, CN ரேஷியோ எவ்வளோ, இதெல்லாம் வந்து நம்ம பேச சொல்கிறாங்க. அது எல்லாமே வந்து நீங்கள் அந்த அங்கக கார்பனை மட்டும்தான் குறிக்குது. அந்த அங்கக கார்பன் எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவு பயிர்கள் வளரும், அதனுடைய மண்ணினுடைய செழிப்புத்தன்மை வளரும், மண் வந்து மேற்கொண்டு இன்னும் நிறைய மகசூலை கொடுக்கறதுக்கு தன்மை உருவாகும். ஸோ இதனுடைய அடிப்படை எல்லாவற்றுக்கும் மண் என்ற ஒன்று தான் வந்து நம்ம விவசாயத்துக்கு ரொம்ப தாய் மண்ணுன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அந்த தாய் மண்ணை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பேணி பாதுகாக்கிறோமோ அது அவ்வளோக்கு எவ்வளோ சாப்பாடு போடும். இது ஒன்லி அம்மா எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சந்தோஷமாக இருக்காங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பிள்ளைகளை பார்த்துக்கிற மாதிரி தான் இந்த நேச்சரும் வந்து அந்த தாய் மண்ணுன்ற ஒன்றை பாதுகாக்கும் போது நம்ம எல்லாத்துக்கும் வரும். இது சயின்டிஃபிக்காக சொன்னாலும் ஒரே வேர்டு தான். இதில் நார்மல் நம்ம பழக்க முறையிலையோ நம்மளுடைய முன்னோர்கள் நடந்து செஞ்சுக்கிட்டு இருந்த முறையிலையும் எல்லாம் ஒன்று தான். ஸோ CN ரேஷியோ இல்லை கார்பன். கண்டிப்பாக சார். இப்போ நம்ம இந்த மண் வளம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி மலட்டுத்தன்மையாகி பல வருடங்கள் ஆயிடுச்சு. அதை மறுபடியும் பழைய இயல்பு நிலைக்கு கொண்டு வரதுக்கு நிறைய முயற்சிகள், நிறைய செயல்பாடுகளை நம்ம கொண்டு வர வேண்டிய அவசியத்தில் இருக்கும். சாணம், அந்த கோமியம், இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கிராமப்புறங்களில் அன்றாடம் வீட்டு வாசலில் சாணம் போட்டு முழுகிறதெல்லாம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி கிராமங்கள் கூட நகரங்களோட போட்டி போட்டுட்டு அதிலிருந்து விலகி போகிற ஒரு சூழல்ல சயின்டிஃபிக்காக நம்ம கண்டிப்பாக சொல்ல வேண்டிய அவசியத்தில் தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இயற்கையான ஒரு பூச்சிக்கொல்லியாக இருந்தாலும் சரி, ரசாயன பூச்சிக்கொல்லியாக இருந்தாலும் சரி, அதுக்கு மண்ணுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு தன்மையுடையதாக தான் இருக்கும் ஒரு காலகட்டத்தில். போது இது எதுவுமே வேண்டாம், ஒரு மெக்கானிசம் மூலமாக நம்ம அதை வந்து பூச்சியெல்லாம் விரட்ட முடியும் அப்படின்றதுக்கான ஒரு கருவியை உருவாக்கியிருக்கீங்க. இது முன்னாடியே இருந்திருக்கு அப்படின்னாலும் சரியான முறையில் பயன்பாட்டுக்கு இப்போ கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. இந்த முயற்சி பற்றி சொல்லுங்கள், இந்த கருவி உருவான விதம் பற்றி சொல்லுங்கள். இது ஆக்சுவலாக விளக்கு பொறின்னு ஒன்று வந்து புதுசாக கண்டுபிடிச்சிருக்கோம்னா இது ஒன்றும்
ஒன்றும் புதுசாக நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ தான் ஒரு இது பண்ணதுன்னு இல்லை. விளக்கு பொறி அப்படிங்கிறது வந்து நம்ம தாத்தா முப்பாட்டன் எல்லாருமே வெவ்வேறு விதமாக அவங்கக்கிட்ட அமைஞ்ச ஒரு கருவிகளை வச்சு அவங்களுடைய டெக்னாலஜி வச்சு யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த டெக்னாலஜி என்னென்னா நம்ம சிம்பிள் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய லைஃப்லேயே நான் பார்த்துருக்கேன். எங்கள் தாத்தா வந்து என்ன நான் கூட்டிகிட்டு போகும்போது நான் கூட எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ அந்த சமயத்தில் போகும்போது அவருக்கு ஒரு சாயந்தரம் ஒரு 6:30-7 மணிக்கு அவர் பந்தத்தை தூக்கிட்டு அப்படியே தோட்டத்தில் போயிட்டு வருவார், நெல் வயலில். அப்போ ஸோ நான் பார்த்தபோது இது என்னடா இது புதுசாக இருக்குது, ஏன் தாத்தா விளக்குக்கு வெளிச்சத்தை பாட்டுறியா அப்படின்ற மாதிரி நான் சின்ன இன்னசென்ட்டாக கேட்டிருக்கேன். அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது நான் பண்ணும்போது. ஆனால் அதுக்கு பின்னாடி இல்லைப்பா பூச்சிகளெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக நான் போயிட்டுருக்கேன் அப்படின்வார். அப்போ எனக்கு அதனுடைய விளக்கம்லாம் கண்டிப்பாக தெரியலை. அதே மாதிரி நம்மளுடைய பண்டிகைகள், நம்மளுடைய திருவிழாக்கள் எல்லாமே என்ன ஆச்சுன்னா அதுக்குள்ளே ஒரு சயின்டிஃபிக் நேச்சர் இருந்தது. எப்போ பூச்சிகள் உருவாகுதோ, பூச்சிகள் பறக்கக்கூடியதுன்னா அப்போ தான் வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர்லெலாம் தீப்பந்தம் வச்சு இதெல்லாம் கொளுத்துவாங்க. இந்த ஒரு வறண்டரை கொளுத்துறது அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அது எப்போ வரும்னா கரெக்டாக அந்த பூச்சிகள் எம்பர் டைம் தான் அது ஒரு திருவிழாவாக செஞ்சாங்க. ஏன் அப்படின்னா ஊரெல்லாம் கூடி சேர்ந்து செய்யும்போது அங்கே இருக்கிற பூச்சிகள் எல்லாம் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல இருக்கிற எல்லா தாய்ப்பூச்சி ஒரு சின்ன சிம்பிள் டெக்னிக் தான். ஸோ என்ன பண்ணும், புழு, கூட்டுப்புழு, அதுக்கப்புறம் முட்டை புழு, கூட்டுப்புழு, அதுக்கப்புறம் தாய்ப்பூச்சி. ஸோ திரும்பவும் முட்டை வைக்க ஆரம்பிக்கும். இதுதான் அதனுடைய சைக்கிள். நீங்கள் இந்த சைக்கிளில் பார்த்தோம்னா சயின்டிஃபிக்காக இன்றைக்கி பேசுகிற நிலைமையில் பார்த்திங்கன்னா தாய்ப்புழு தந்தைப்புழு கட்டுப்படுத்திட்டோம்னா ஃபர்தராக ஜென்ரேட் ஆகிறதுக்கு வழியே இல்லை. ஸோ வழி இல்லைன்னும் போது உங்களுக்கு பூச்சி மருந்துகளுடைய பூச்சி தாக்குதல் இருக்காது. ஸோ அதை கான்செப்டை அவங்க மைண்டில் வச்சுக்கிட்டு தான் எப்போ அந்த பூச்சிகள் வந்து எமர்ஜ் ஆகுதோ அந்த சமயத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி தீக்கள் ஊரில் நடுவில் தீயை உருவாக்கி கரெக்டாக அதுவும் பார்த்திங்கன்னா அது சாயந்தர வேலை அந்தி மாலை பொழுதில் தான் அந்த ஃபங்க்ஷனும் நடத்துவாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு சயின்டிஃபிக் காஸ் பிஹைண்டே இருந்தது. இது வந்து வெளியில் நமக்கு யாருக்கும் தெரியாமல் இருந்தது. அது ஒரு பழக்க முறையாக இருந்தது. அதை மாற்றி அங்கே நாங்கள் வந்து இதே மாதிரி ஒரு லைட் ட்ராப்பை தான் முதல்ல எடுத்து செய்யும்போது ஓகே அதில் என்ன தான் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. செய்யும்போது எங்களுக்கு தோல்வி தான். ஸோ அந்தளவு ஒன்றும் அது அந்த காலத்தில் செஞ்ச ஃபயர்ன்றது அதாவது அது கொளுத்தப்பட்டது வந்து பெரிய ஜுவாலையும் தீயும் வச்சு பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி ஸோ அதே மாதிரி நாங்கள் க்ரியேட் பண்ணும்போது அந்த அளவு எங்களுக்கு எஃபிஷியன்சி இல்லை. அதற்கு பிறகு நாங்கள் இதுக்கப்புறம் பூச்சின்னா என்ன, அதனுடைய சோஷியல் பிஹேவியர் என்ன, அது எப்போ புட்டை போடும், எப்போ பண்ணும், என்னென்ன செய்யும், ஸோ அதனுடைய பார்வைகள் என்ன, அது எப்படி பார்க்கும் அப்படின்றத ஒரு எங்களுக்குள்ளார ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக எடுத்துக்கிட்டு ஒரு ஃபீல்டாக போய் எடுத்து பண்ணோம். அப்போ தான் எங்களுக்கு நிறைய புதிய விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிது. பூச்சின்றது நம்மளை மாதிரி பார்க்காது. அதனுடைய வாழ்நாள் காலமும் ஒரு 15லேருந்து 30 நாள், 1 இயர் அந்த டைம், இதுதான் அதனுடைய காலங்கள். இதையெல்லாம் புதிய படிப்பினியாக இருந்தது. ஸோ இந்த காலகட்டத்தில் எல்லாமே நமக்கு வந்து எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் இன் மொபைல். ஸோ எல்லாம் அந்த ஒரு நிலைமையில் பார்க்கும்போது ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ். அதே மாதிரி இன்னொன்று புதுசாக என்ன கண்டுபிடிச்சோன்னா பூச்சிகள் நம்மளை விட அட்வான்ஸ் லெவலில் பார்க்கக்கூடிய ஒரு ஃப்ரீக்வன்சி. இப்போ நம்ம பார்க்குறது 400 to 500 570 இருக்கிற ஒரு ஃப்ரீக்வன்சி. சயின்டிஃபிக்காக சொல்லப்போனால் வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவோம், லைட்டிங் வேவ் லென்த். அந்த வேவ் லென்த்துக்கு கீழே தான் பார்க்குது. ஸோ அந்த பார்வையை பார்க்கும்போது அது வந்து அல்ட்ரா வயலட்டில் வருது. அல்ட்ரா வயலட்டில் அகைன் டெக்னிக்கலாக பார்க்க போனீங்கன்னா 3 கேட்டகரி இருக்குது. அந்த ஒரு கேட்டகரி வந்து யாருக்கும் ஹார்ம் பண்ணக்கூடிய ஒரு கேட்டகரி. அது நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறோம். அந்த இதில் வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் தான் பூச்சிகளுடைய பார்வை. ஏன் அது வந்து நம்மளால் பார்க்க முடியல, பூச்சிகளால் பார்க்க முடியுதுன்னா நமக்கு ஒரே ஒரு லென்ஸ் தான் ஆண்டவன் படைக்கப்பட்டிருக்கான். அதனால தான் அந்த பூச்சிகளுக்கு வந்து அதாவது 100லேருந்து 1000கணக்கான லென்ஸுகள் கொடுக்கப்பட்ட ஒரு ஜீவம். ஸோ அந்த மாதிரி அதனால தான் அவைகள் வந்து ரொம்ப டீப்பாக பார்க்குது. அவைகள் பார்வை கூட அந்த எல்லாத்தையும் நாங்கள் என்ன பண்ணோம், இதெல்லாம் எங்களுக்கு புதிய படிப்பினியாக இருந்தது. ஒவ்வொரு இடமா வச்சு அதை வந்து டெக்னாலஜியில் கண்டுபிடிச்சி ஸோ ஓகே இதுதான் வருதுன்னும் போது அதை ஒரு கான்செப்டை பேட்டன்ட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதுசாக ஒரு அந்த லைட்டை காட்டும்போது பூச்சிகள் என்ன பண்ணுது அப்படின்றத அட்ராக்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ ஃபீல்டில் போய் ஒன்றா தேடி பிடிச்சி வர்றதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அதை ஒரு கருவியாக உருவாக்கணும். அந்த கருவியில் நாங்கள் என்ன பண்ணோம், இன்னொன்று புதுசாக கற்றுக்கிட்டோம். பூச்சிகள்லேயே 2 பூச்சி இருக்குது. ஒன்று நன்மை செய்யக்கூடிய பூச்சி, இன்னொன்று தீமை செய்யக்கூடிய பூச்சி. தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை மட்டும்தான் நம்ம கவர்ந்து இருக்கணும். நன்மை செய்கிறத கவர்ந்து இருந்துட்டோம்னா நமக்கு சாப்பாடே கிடைக்காது. ஸோ என்கிட்ட அவங்க தான் பாலினேட்டர், ப்ரீடேட்டர்ஸ், பேரசைட்ஸ்னு அப்படின்னு சொல்லக்கூடிய நன்மை செய்ய. ஸோ அவங்கள நம்ம விட்டுறணும். ஸோ அவங்க எப்போ வருவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த டைமிங்கை
திரும்பவும் படிக்க ஆரம்பித்தோம். ஸோ எந்த டைமில் நன்மை செய்யக்கூடிய பூச்சி வரும், எந்த சமயத்தில் தீமை செய்யக்கூடிய பூச்சி வரும்னு. ஸோ இது எல்லா தேவைகளையும் இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோலர், இன்றைக்கி எலக்ட்ரானிக் முறையில் எல்லாமே பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்குது. அதை எல்லாத்தையும் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி சாஃப்ட்வேராக போட்டு கரெக்டாக சாயந்தரம் ஒரு 6:30 மணிக்கு இது கூட என்ன ஆட் பண்ணிக்கிட்டோன்னா, ஒரு 70கள் 80களில் விளக்கு பொறிகள் கொண்டு வந்தாங்க. இப்போ ஹை பவர் ஹை மாஸ் லைட்டு போட்டு எலக்ட்ரிக்கல் ஒயர் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு, அப்போ எலக்ட்ரிக்கல் ஒயர் வச்சுட்டு கொண்டு போகும்போது நிறைய ஃபார்மர்ஸ் என்ன பண்ணாங்க, சேஃப்டி இல்லை, இப்போ ஹை பவர் வோல்டேஜ் எல்லோரும் ஷாக் அடித்து இது பண்ணாங்க. மழை பெஞ்சா எல்லாருக்கும் ஆபத்தாக இருக்குது, விவசாயம் ஃபுல்லாக வந்து நம்மளால் பண்ண முடியல. ஸோ இது எல்லா காரணங்களும் என்ன பண்ணோம் யோசித்து, இப்போ ஒரு ஃபார்மர்கிட்ட எலக்ட்ரிக்கல் கொண்டு போய் போடு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக போடுறது கஷ்டம், இன்னி நிலவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் கஷ்டம். ஸோ அதை நாங்கள் என்ன பண்ணோம், கொண்டு போயிட்டு ஒரு சோலார் பேனல், சோலாரில் எனர்ஜி எடுத்துகிட்டு ஒரு பேட்டரியை வச்சு பேட்டரி மூலமாக சார்ஜ் பண்ணிவிட்டு இந்த என்னென்ன சைக்கலாஜிக்கல் பிஹேவியர் எல்லாத்தையும் பண்ணதை ஒரு எலக்ட்ரானிக் முறையில் வச்சு அந்த லைட்டை ஆன் பண்ணி விட்ருவோம். கரெக்டாக ஒரு 6:30 மணிக்கு, சாயந்தரம் 6:30 மணிக்கு, 6:30 7 மணிக்கு அந்த அந்தி மாலை பொழுதில் தன்னால் பண்ணுற மாதிரி ஆன் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக ஒரு 9:30 10 மணிக்கு அதுவாக ஆஃப் பண்ணிவிடும். ஸோ ஏன் அப்படி ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நன்மை செய்கிற பூச்சிகளை அவாய்ட் பண்ணணும். ஸோ 9:30 மணிக்கு மேலே என்ன பண்ணணும்னா அந்த நன்மை செய்கிற பூச்சிகள் வர ஆரம்பிக்கும். இதற்கு எனக்கு நிறைய ஆண்டமாலஜி சயின்டிஸ்ட்லாம் நிறைய பேர் போய் உட்காந்து அவங்ககிட்டலாம் பேசணும். முதல்ல நாங்கள் 12 மணி வரலாம் வச்சோம், அதில் பெனிஃபிஷியல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அட்வைஸ் படி குறைங்க, இதெல்லாம் சரியாக வராது, ஒரு நன்மை செய்கிற பூச்சி கூட வரக்கூடாது, ஏன்னு கேட்டால் 1000 தீமை செய்கிற பூச்சி அழிக்காத இருக்கிறத விட ஒரு நன்மை செய்கிற பூச்சி விடணும் அப்படின்ற நிறைய கருத்துக்கள் வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் கேவிகேஸ் எல்லாத்துலேயும் போய் உட்காந்து அவங்க இந்த பூச்சியல் வல்லுநர்கள் எல்லாத்தையும் வந்து எங்ககிட்ட சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணி கரெக்டாக இப்போ செட் பண்ண உடனே இன்றைக்கி நிறைய ஃபார்மர்ஸ் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஃபார்மர்ஸ் மட்டும் இல்லை, இன்ஸ்டிடியூஷன்ஸும் வந்து யூஸ் பண்ணுற இன்ஸ்டிடியூஷன்ஸ் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்து சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, 60% இதில் வந்து பூச்சிகள் கட்டுப்பாடாயிடுது. ஸோ அதுக்கு மேலே இருக்கிற 40%ல் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒன்று அப்படியே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவாக தன்னால் இதுவாகிடுது. 60% பூச்சி நாங்கள் வந்து இதில் கண்டிப்பாக இங்கே பார்க்குறோம். ஸோ எங்கள் கண்கூடா இந்த கருவி எவ்வளோ தேவைப்படும்? இப்போ நம்ம ஒருத்தர் 1 ஏக்கர்லேருந்து 5 ஏக்கர் வரைக்கும் வச்சுருக்கலாம், இல்லை ஒரு சில பேர் பெரிய ஒரு விவசாயியாக இருந்தாங்கன்னா 100 ஏக்கர் அந்த மாதிரி. இப்போ இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த கருவியோட பயன்பாடு எண்ணிக்கை வேறுபடும் இல்லைங்களா? அது எப்படி? ஸோ இதில் ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணும்போது 2.5 ஏக்கருக்காக தான் டிஃபைன் பண்ணோம் இந்த கருவியை. ஸோ நம்ம அதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன பண்ணோன்னா, போய் ஃபார்மர்ஸ்கிட்ட பேசும்போது ஆவரேஜ் இந்தியன் ஃபார்மர்ஸ்னுடைய லேண்ட் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து 1 to 1.5 ஏக்கர் தான். இப்போ நம்ம விவசாயிங்கிட்ட உள்ள ஒரு நீங்கள் எழுப்பிய கேள்வி தான் முதலாக எங்ககிட்ட வந்துச்சு. அடுத்த வீட்டில் இருக்கிற பூச்சி எடுத்து நான் ஏன் எடுத்துகிட்டு வரணும், ஸோ அது எனக்கும் தொந்தரவு இல்லையா அப்படின்னும்போது ஃபர்தராக நாங்களும் உட்காந்து அது தவறு தான் அப்படின்ற மாதிரி 120 அடி ரேடியஸ், ஒரு சென்டர்லேருந்து 120 அடி ரேடியஸுக்கு அந்த இருக்கிற பூச்சிகளை மட்டும் கவர்ந்து இழுப்போம். 120 அடி ரேடியஸை நீங்கள் மேத்தமெட்டிக்கலாக கால்குலேட் பண்ணிங்கன்னா 54,000 ஸ்கொயர் ஃபீட் வரும். 54,000 ஸ்கொயர் ஃபீட்டுன்றது 1 to 1.2 ஏக்கர்ஸ். ஸோ நாங்கள் நார்மலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது 1 ஏக்கர் ஒரு டிவைஸ் வச்சுருங்க போதும், அதில் 120 அடியில் இருக்கிற எல்லா பூச்சிகளையும் கவர்ந்து இழுத்து இதில் கொண்டு வந்து போட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போது விவசாயம் ஒரு ஏக்கரில் நம்ம இதை வச்சுருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி விவசாயத்துக்கு அப்பாற்பட்டும் இந்த கருவிகள் மூலமாக பயனடைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் எங்கெல்லாம் பயன்பாட்டில் இன்றைக்கி இருக்குது? பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் மட்டும் பூச்சி மருந்துகள் அதிகம் உபயோகப்படுத்துறதில்லை, அதுக்கு மேற்கொண்டும் இருக்குது. நீங்கள் கேட்ட மாதிரி ஃபுட் ஸ்டோரேஜ், அதாவது எங்கெல்லாம் குடோன்ஸ் வச்சுருக்காங்களோ பொருட்கள் உணவுப் பொருட்கள் பாதுகாப்பு மையம், ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா நிறைய ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, இன்னும் நிறைய ஃபுட் ஸ்டோரேஜ் டிவிஷன்ஸ், அதாவது ப்ரைவேட்லேயும் ஃபுட் குடோன்ஸ், அந்த ஸ்டோரேஜ் குடோன் கிரைன்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடம் இருக்குது. அங்கேயும் பூச்சிகளுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ அங்கே பார்க்கும்போது எங்களுக்கு முதல்ல நாங்கள் இதை டெவலப் பண்ணது என்னென்னவோ அக்ரிகல்ச்சருக்காக தான். ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு ஏரியா மேனேஜர் வந்துட்டு எங்களுக்கு இது ஒரு மேகசின் மூலமாக பார்த்துட்டு வந்து கேட்டார். நாங்கள் கேட்கும்போது நாங்கள் என்ன சொன்னோம், எங்களுக்கு தெரியாது, ஸோ இட் குட் ஒர்க் ஆர் இட் குட் நாட் ஒர்க். என்ன கேட்டால் அதை வச்சு மட்டும் டெஸ்ட் பண்ணலைன்னா
அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு சென்னையில் இருக்கிற ஒரு இடத்துல பெரிய ஒரு குடோனில் வச்சு பார்த்தப்போ அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு நைட்டில் 80,000 பூச்சிகள், தாய் பூச்சிகள், தந்தை பூச்சிகளை அவங்களால அட்ராக்ட் பண்ண முடிந்தது. ஸோ அவங்களுக்கே சர்ப்ரைஸாக இருந்தது. ஸோ அந்த இதை பார்த்துட்டு அவங்க ஃபர்தராக நிறைய ஸ்டடி பண்ணாங்க அவங்க உள்ளரே வச்சு. ஜென்ரலாக அவங்கக்கிட்ட உள்ள அது வந்து ஒரு மக்கள் நடமாட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் ஸ்டோரேஜ் குடோன். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, எவ்ரி இயர் வந்து மே மாதத்துலேருந்து ஜூலை மாதம் வரையிலும் அவங்களுக்கு மக்கள்கிட்டேருந்து நிறைய கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிக்கும். என்னென்னா அந்த பூச்சிக்கள்லாம் மக்கள் சாப்பிடும்போது அங்கே போய் விழுறது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ நிறைய பேருக்கு அந்த நிறுவனத்துக்கு லெட்டர் எழுதி இந்த மாதிரிலாம் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் எப்படி நீங்கள் கட்டுப்படுத்துவீங்க அப்படின்போது இது வந்து அவங்களுக்கு ஒரு தலையாய ப்ராப்ளமாக இருந்தது. ஏன்னு மக்களுடைய டே டு டே லைஃப்பில் அவங்களுக்கு வந்து பிரச்சனை பண்ணுது. ஸோ இது என்ன பண்ணாங்க, அவங்களுக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியாது, அது ஒரு ரிசர்ச் மாதிரி தான் பண்ணோம். அவங்க கூட சேர்ந்து பண்ணும்போது ஒரு 100 டிவைஸ் மாதிரி ஒரு பெரிய குடோனில் வச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு கடந்த 2 வருஷமாக அந்த கம்ப்ளீட்டாக வச்சு நிறைய தாய்ப்பூச்சிகள், தந்தை பூச்சிகளை பிடிச்சதுக்கப்புறம் அவங்களுடைய தலைமை லெவலில் இருக்கிற ஒரு அதிகாரி என்கிட்ட சொன்னது என்னென்னா, அவங்களுக்கு இன்றைக்கி அந்த கம்ப்ளைண்ட் 2 வருஷமாக வர்றதில்லை. ஸோ அது வந்து இப்போ ஒரு மேஜர் திங். அதுக்கப்புறம் இதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபுட் ஸ்டோரேஜ் டிவிஷன்ஸ்க்கும் நிறைய கொடுத்துருக்கோம். ப்ரைவேட் ஃபுட் ஸ்டோரேஜ் டிவிஷன்ஸ், அதாவது நிறைய ஃபுட் கார்ப்பரேஷன்ஸ், தமிழ்நாடு சிவில் சப்ளை, அதே மாதிரி கேரளா சிவில் சப்ளை, அப்புறம் கேரளாவில் இருக்கிறது, ஆந்திராவில் இருக்கிறது, இந்த சவுத் இந்தியாவில் இருக்கிற ஃபுட் ஸ்டோரேஜில் அங்கே வந்து ப்ரொடாமினண்ட்டாக ஃபியூமிகேஷன் அப்படின்னு அது கெமிக்கல் வாரம் வந்து அந்த மூட்டைகளுக்கு அடிப்பாங்க. அது வந்து ஃப்ரீக்குவென்சி ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்போ நான் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயத்தில் அடிக்கிறதாவது காய்கறியை தவிர மற்றதெல்லாம் நெல்லுலாம் மேந்துட்டு அது பூமி மூலமாக போயிடும். இப்போ ஃபுட்டில் எடுக்கிறது டைரெக்டாக கன்சியூம்டு பை அஸ் எல்லா பீப்புளாலையும். ஸோ அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகப்படுத்துகிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கெடுதல் நம்முடைய உடம்புக்கு. ஸோ அதை எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறாங்களோ, ஃப்ரீக்குவென்சியை குறைக்கிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நன்மை. ஸோ அதை தான் இன்றைக்கி எங்களுடைய டிவைஸ் ஃபுட் ஸ்டோரேஜ் டிவிஷன்ஸ்லேயும் கிரைன் ஸ்டோரேஜ் டிவிஷன்ஸ்லையும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அதை வந்து அந்த நிறுவனங்களே எடுத்து அவங்களே நிறைய இடத்துக்கு அவங்களுடைய ஸ்டோரேஜ் டிவிஷன்ஸுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. பொதுவாக விவசாயம், வேளாண்மை துறையை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான ஆய்வுகள்லாம் இப்போ நடைமுறையில் நடந்துட்டுருக்கு? நாங்கள் இதை முதல்ல ஆரம்பித்த போது பூச்சிகள் என்னன்றதே எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் பூச்சிகளை பற்றி கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸ், என்டமாலஜிஸ்டுடைய அட்வைஸ் எல்லாம் எடுத்துட்டோம். அதன் மூலமாக அதுக்கப்புறம் பார்த்தா பூச்சிகளுக்கு நிறைய வெரைட்டிகள் இருக்கிறது. இப்போ நாங்கள் ஒரு கண்ட்ரோல் பண்ணுறது பறக்கக்கூடிய பூச்சிகளை மட்டும்தான் பிடிச்சி இழுக்கிறோம். இன்னும் வந்து ஏர் கேரிட் இன்செக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது த்ரிப்ஸு அந்த மாதிரி இருக்குது, கொசுக்கள். ஸோ அந்த மாதிரி பூச்சிகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம இன்னும் இழுக்கிறது, அதனுடைய மெக்கானிசம் எப்படி அப்படின்னு பண்ணிகிட்ருக்கோம். அதற்கு பிறகு வந்து இன்னும் பூச்சிகளில் ஊறக்கூடிய பூச்சிகள் அதுகளெல்லாம் எப்படி அட்ராக்ட், முடிந்த அளவு கெமிக்கல் இல்லாமல் எப்படியெல்லாம் குறைக்க முடியுமோ, மெக்கானிக்கல் மெத்தடில் எப்படி வந்து பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றதில் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதுக்கு அடுத்தபடியாக இப்போ இந்த ஒரு ப்ராடக்ட் போனதுக்கப்புறம் அடுத்த ப்ராடக்ட் வந்து இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அது வந்து ஹையர் எண்ட் ஆஃப் இந்த ஓப்பன் ஃபீல்டில் வைக்கிறதுக்கான மஸ்கிட்டோஸு, இப்போது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மாட்டு தொழுவங்கள், ஆட்டு தொழுவங்கள், கோழி பண்ணைகள், இதிலெல்லாம் நிறைய பூச்சிகளுடைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் நோய்கள் பரவக்கூடிய நிறைய இதெல்லாம் இருக்குது. அதை வந்து எங்ககிட்ட நிறைய பேர் எங்களுக்கு இப்படி பண்ணி கொடுங்கன்னு, அதுக்கப்புறம் அதை இப்போ ஸ்டடி பண்ணிவிட்டு வித் சம் இன்ஸ்டியூஷன் ஹெல்ப்போடு நாங்கள் இப்போ புதுசாக ஒரு டிவைஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த வருஷத்துலேருந்து அதை வந்து திரும்பவும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரலான்னு பார்த்துட்ருக்கோம். அது ஒரு ரிசர்ச் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய மஸ்கிட்டோஸ்க்காக செப்பரேட்டாக அதை எப்படி பண்ணுறது, அது வந்து பெரிய மஸ்கிட்டோங்கிறது வந்து ஒரு பெரிய, நாங்கள் உள்ளே இறங்கும் போது பார்த்தோம், சைஸ் சின்னதாக இருந்தாலும் அதனுடைய தன்மைகள் வந்து அதனுடைய பிஹேவியரல் ஆஸ்பெக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிசயமாக இருக்குது அந்த உயிரினுடைய இதுவே. ஸோ அதை நாங்கள் கற்றுக்கிட்டு இப்போ அதனுடைய பிஹேவியரலுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஒரு மெக்கானிக்கல் டிவைஸை டிஃபைன் பண்ண முடியும், அது சிம்பிளாக வீட்டில் எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய ரிசர்ச் நிறைய போயிட்டுருக்கு மேடம். ஒரு வேளாண் விஞ்ஞானியாக
வேளாண்மை அப்படிங்கிறது இன்னைக்கு எப்படி இருக்கு, முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ நம்ம மறுபடியும் இயற்கை வேளாண்மைக்கு வர வேண்டிய அவசியத்தில் ஏன் இருக்கும், செயற்கையான ரசாயன பொருட்கள் எல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டிய ஒரு சூழல், அது எப்படியா இருந்தாலும் அது ஒரு பாய்சன் தான், அதை நம்ம உணவாக கன்சியூம் பண்ணும்போது இது எவ்வளோ பெரிய பாதிப்புகளை நம்மளுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா அதில் ஒரு கண்டுபிடிப்பாக உங்களுடைய இந்த பூச்சிக்கொல்லிக்கான ஒரு புதிய கருவி இன்னைக்கு பயன்பாட்டில் எப்படி இருக்குது, எவ்வளோ தூரம் விவசாயிகள் இதில் பயனடைஞ்சிருக்காங்க, இதற்கான தேவை, அது செயல்பாடு, அதற்கான காஸ்ட் அப்படியெல்லாம் நம்ம பேசும்போது இயற்கை வேளாண்மைக்கு திரும்பி வர வேண்டிய ஒரு சூழல், அதை ஒரு அறிவியலாக பார்க்க வேண்டிய அவசியம், இன்றைக்கும் இந்த துறை சார்ந்த ஆய்வுகள்லாம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பல கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. நன்றி. பல்கலைக்கழகங்களிலிருந்து நூல்களை படித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பல அரிய தகவல்களை நமக்காக அழகிய தமிழில் தொகுத்து ஒவ்வொரு நாளுமே இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இரண்டாவது உலகப் போரில் ஜெர்மனியும் இத்தாலியும் ஜப்பானும் ஒன்றாக நின்றன என்பதை நாம் படித்து அறிந்திருக்கிறோம். உலக சர்வாதிகாரிகளாக ஹிட்லரும் முசோலினியும் டோஜோவும் இன்று வரைக்கும் உலக நாடுகளால் அறியப்படுகிறார்கள். ஹிட்லரும் முசோலினியும் எப்படி சந்தித்தார்கள், அவர்களுக்குள் எந்த அடிப்படையில் ஒற்றுமையும் நட்பும் வந்தது என்பது ஒரு சுவையான வரலாற்று பின்னணியை கொண்டது. தொடக்கத்தில் முசோலினி ஹிட்லர் மீது ஒரு கோபமுடையவராக, விமர்சனமுடையவராகத்தான் இருந்தார். இந்த ஹிட்லரினுடைய பாதை அழிவு பாதையாகத்தான் இருக்கும் போல் இருக்கிறது என்று தான் இத்தாலியில் இருக்கிற முசோலினி சொன்னார். ஆனால் உண்மையில் அழிவு பாதையை தொடக்கி வைத்தவர் ஹிட்லருக்கு முன்னால் முசோலினி தான். ஹிட்லர் 1933 ஜெர்மனியினுடைய அதிபரானார். அதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பே இத்தாலியை தன் கைவசம் வைத்துக்கொண்ட அந்த நாட்டினுடைய அதிபராக இருந்த முசோலினி தான் ஃபாசிசம் என்கிற ஒரு கருத்தாக்கத்தை உலகத்துக்கு கொடுத்தார் என்று சொல்ல வேண்டும். அது கருத்தாக்கம் அல்ல, கருத்து அழிவு. ஃபாசிசம் என்றால், ஃபாசிஸ்ட் என்றால் இத்தாலி மொழியிலே தடி என்று பொருள். எதிரியை கருத்தால் மோதாதே, அவனை தடி கொண்டு அடக்கு என்பதுதான் ஃபாசிசம். எதிர்கருத்து உடையவர்களை வன்முறையால் நசுக்கு, அவர்களோடு வாதம் செய்து கொண்டிருக்காதே, உரையாடாதே, ஜனநாயகத்திற்கு வழிவிடாதே. ஜனநாயகம் என்று நீ ஒன்றை முன்னெடுத்தால் அது உன்னையே தாக்குகிற கூர்மையான ஆயுதமாக மாறிவிடும். தடி கொண்டு தாக்கு, அதுதான் ஃபாசிசம். அந்த ஃபாசிசத்தை உலகுக்கு அறிமுகப்படுத்திய முசோலினி கூட முதலில் ஹிட்லர் மீது கொஞ்சம் ஒரு கடுமையான பார்வை உடையவராகத்தான் இருந்தார். ஆனால் அது 1936 மாறி போயிற்று. ஸ்பெயினை ஆண்டு கொண்டிருந்த பிராங்கோ எவ்வளவு பெரிய கடுமையான சர்வாதிகாரி என்பதை நாம் அத்தனை பேரும் அறிவோம். லண்டனில் இருந்த மாணவர்களெல்லாம் அந்த பிராங்கோ என்கிற அந்த சர்வாதிகாரிக்கு எதிராக போராடுகிற மக்களுக்கு துணையாக நிற்பதற்காக ஸ்பெயின் தேசத்திற்கு போனார்கள். அது ஒரு கட்டம். அப்போது அந்த பிராங்கோவை உலக அளவிலேயே ஆதரித்தவர்கள் 2 பேர், ஒருவர் முசோலினி, இன்னொருவர் ஹிட்லர். அதில் தான் அவர்களுக்கான அந்த நட்பு தொடங்கிற்று. எப்போது வலுப்பெற்றதென்றால், இத்தாலி தேவையில்லாமல் எத்தியோப்பியாவின் மீது ஒரு தாக்குதல் நடத்தியது. பிரிட்டன் அதை கடுமையாக கண்டித்தது. அப்போதுதான் பிரிட்டனினுடைய அதிபராக சாம்பர்லின் பொறுப்பேற்றிருந்தார். மிக கடுமையாக பிரிட்டன் கண்டித்தது. பிரான்ஸ் போன்ற நாடுகளெல்லாம் எதற்காக எத்தியோப்பியாவை தாக்கினீர்கள் என்று இத்தாலியின் மீது கோபம் கொண்டு கண்டன அறிக்கைகளை வெளியிட்டன. அதில் ஒன்றும் தவறில்லை. தாக்கினால் என்ன என்று முதலாக இத்தாலிக்கு ஆதரவாக அறிக்கை விட்டவர் ஹிட்லர் தான். அங்குதான் முசோலினிக்கும் ஹிட்லருக்கும் இடையிலே ஒரு நெருக்கம் ஏற்பட்டது. தான் செய்த இத்தனை கொடுமையான ஒரு குற்றத்தை ஆதரிப்பதற்கு உலகத்திலே இன்னொருவன் இருக்கிறான் என்கிற போது முசோலினிக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த இன்னொருவன் தான் ஹிட்லர். எனவே தன்னுடைய மருமகன் ஜியானோவை அனுப்பி நேரடியாக ஹிட்லருக்கு நன்றி சொல்லிவிட்டு வர சொன்னார். இப்படி தொடங்கிற்று அவர்களினுடைய நட்பு. அதற்கு பிறகு அது எந்த இடத்திற்கு அடுத்த கட்டத்திற்கு போயிற்று என்றால், 1937 செப்டம்பர் 28 உலக வரலாற்றில் மறக்க முடியாத நாள். சில நாள்களுக்கு தமிழக அளவில் முக்கியத்துவம் இருக்கும், சிலவற்றுக்கு இந்தியா அல்லது வேறு நாடுகளுக்கான அளவில் முக்கியத்துவம் இருக்கும். 1937 செப்டம்பர் 28 என்பது உலக வரலாற்றில் முக்கியத்துவம் பெற்ற நாள், அல்லது உலக அழிவுக்கு முதலாக ஒரு வித்தூன்றிய நாள் என்று நாம் சொல்லலாம். ஹிட்லரும் முசோலினியும் ஒரே மேடையில் பேசிய நாள் அது.
எங்கே சந்தித்து பேசினார்கள்? ஹிட்லரினுடைய ஜெர்மனியில் அவன் தலைநகரமான பெர்லினுக்கு இத்தாலியிலிருந்து முசோலினி வந்தார். 2 பேரும் ஒரே மேடையிலே தோன்றுவார்கள் என்று சொன்னால் அவர்களினுடைய பேச்சை கேட்பதற்கு அன்றைக்கு கூடியிருந்த கூட்டத்தினுடைய அளவு குறைந்தது 10 லட்சம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். 10 லட்சம் என்றால் அந்த ஆண்டு எது என்றும் நாம் பார்க்க வேண்டும். 1937 மக்கள் தொகை மிக மிக குறைவாக இருந்த காலகட்டம். இன்றைக்கு கூட 10 லட்சம் பேர் கூடுவது வியப்பு. ஆனால் 37இல் 2 பேரும் ஒரே மேடையில் தோன்றுகிறார்கள் என்கிற காரணத்திற்காக அவர்களின் உரை கேட்க 10 லட்சம் பேர் கூடினார்கள். அந்த உரையிலே தான் மிக கடுமையாக 2 பேரும் பேசினார்கள். நாங்கள் வைத்தது தான் சட்டம் என்கிற ஆணவ போக்கு அந்த மேடையிலே தான் முதலில் வெளிப்பட்டது. பேசிக்கொண்டிருக்கும்போது மழை கொட்டியது. ஆனால் அந்த மழையிலும் மக்கள் நனைந்தபடி நின்று கொண்டு பேச்சை கேட்டார்கள். யாரும் கலையவில்லை. பிறகுதான் இத்தாலியினுடைய அதிபர் முசோலினி சொன்னார், இதோ இந்த 2 நாடுகள் தான் ஒரு அச்சு போல இந்த உலகத்தை உருட்டுவதற்கு அடிப்படையாக இருக்கும். இவற்றுக்கு அச்சு நாடுகள் என்கிற பெயரை அவர் கொடுத்தார். அது ஆக்சிஸ் பவர் என்று இன்றைக்கும் வழங்கப்படுகிறது. நீங்கள் வரலாற்று புத்தகத்தில் ஆக்சிஸ் பவர் என்று போட்டால் அல்லது கூகுள் போன்ற தேடு தளங்களிலே ஆக்சிஸ் பவர் என்று எழுதினால் உடனடியாக இந்த வரலாற்று நிகழ்வுகள் அனைத்தையும் நாம் படிக்க முடியும். அப்படித்தான் இந்த அச்சு நாடுகள் உருவாயிற்று. பிறகு அதிலே ஜப்பானும் சேர்ந்து கொண்டது. இந்த 3 பேருமாக சேர்ந்து இந்த உலகத்தை நம்முடைய பிடிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்று கருதினார்கள். ஜனநாயகத்திற்கு இந்த உலகத்தில் இனி இடமில்லை என்பது போல ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்தார்கள். அதற்கு ஒரு ஒப்பந்தத்திலும் அவர்கள் கையெழுத்திட்டார்கள். அந்த ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டிலே தான் 2வது உலகப்போர் தொடங்கிற்று. 2வது உலகப்போரை தொடங்குவது என்று மனத்தளவிலே அவர்கள் முடிவு செய்து கொண்டுதான் இப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை த ட்ரீட்டி ஆஃப் ஸ்டீல் என்று அதற்கு பெயர் வைத்தார்கள். ஒரு இரும்பு அல்லது ஒரு எஃகு ஒப்பந்தம். இராணுவத்தை 2 பேரும் ஒருவருக்கொருவர் உதவியாக நிறுத்துவது என்பதுதான் அந்த எஃகு ஒப்பந்தத்தினுடைய அடிப்படை கோட்பாடு. 1939 மே மாதம் 22ஆம் தேதி அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாயிற்று. அதிலே ஜெர்மனியும் இத்தாலியும் கையொப்பமிட்டன. அந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு அவர்கள் ஏற்றுக்கொண்ட முடிவு, ஒருவரை ஒருவர் இராணுவத்தால் தாக்குவதில்லை. இந்த 2 நாடுகளில் ஏதேனும் ஒரு நாட்டை வேறு நாடு தாக்க வருமானால் இந்த நாடு அவர்களுக்கு துணையாக போய் நிற்கும். ஆகையினால் அது மிகச் சுருக்கமாக சொல்லுவதென்றால் அது ஒரு பொருளாதார ஒப்பந்தமோ தொழில் வளர்ச்சி ஒப்பந்தமோ சமூக நீதிக்கான ஒப்பந்தமோ இல்லை. 100க்கு 100 முழுக்க முழுக்க ஒரு இராணுவ ஒப்பந்தம். 2 நாடுகளுக்கும் இடையில் இராணுவம் சரிசமமாக பயன்படுத்தப்படும் என்று சொல்லப்படுகிற ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி ஒரு 2-3 மாதங்களிலேயே செப்டம்பர் 1ஆம் தேதியே 2வது உலகப்போர் வெடித்தது என்பது வரலாறு. எனவே நல்ல சக்திகள் ஒருங்கிணைகிற போது உலகத்திற்கு ஆக்கம் கிடைக்கும். தீய சக்திகள் ஒருவரோடு சேருகிற போது உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய தீமை விளையும். அந்த தீமை தான் 2வது உலகப்போர் என்று இன்றைக்கும் நாம் சொல்லுகிறோம். பல கோடி மக்களினுடைய உயிர்களை பறித்த போர் 2வது உலகப்போர். அதற்கு அடிப்படையான கொள்கை சார்ந்த காரணம் எதுவும் இல்லை. ஹிட்லரும் முசோலினியும் இந்த உலகத்தை தங்கள் காலடியின் கீழ் கொண்டு வந்து விட வேண்டும் என்று விரும்பிய காரணத்தால் உலக நாடுகளெல்லாம் விரும்பியோ விரும்பாமலோ போரில் குதிக்க வேண்டிய கட்டாயம் வந்தது. போரில் நேரடியாக ஈடுபடாத நாடுகள் கூட பொருளாதார துயரங்களுக்கு ஆளாகின. உலகமே தன்னுடைய பிடியை இழந்து நிலையில் தளர்ந்து உலகம் முழுவதும் வறுமை, பொருளாதார குறைபாடுகள் ஆகியனவற்றுக்கு ஆளாயிற்று என்றால் அதற்கு 2 பேரினுடைய பேராசைதான் காரணமாக இருந்திருக்கிறது. எனவே அவர்கள் 2 பேரும் ஒரே மேடையில் சேர்ந்து பேசிய அந்த கூட்டம் உலகத்தின் அழிவுக்கான முதல் விதையாக இந்த மண்ணில் விழுந்தது. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சிதான் ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக அமைகின்றன. அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் அறிவியலின் வளர்ச்சியை பற்றியும் தொழில்நுட்பத்தின் முன்னேற்றத்தை பற்றியும் இந்த பகுதியின் மூலமாக நாம் அறிந்து வருகிறோம். இன்றைக்கும் சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பகுதி. தமிழகத்தில் தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதே மக்கள் எல்லோரும் அறிவார்கள். இந்த தண்ணீர் பற்றாக்குறைக்கு காரணம் என்ன? சில மக்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறையுடைய காரணம் தெரியும். ஆக பல வகை காரணங்கள் இருக்கின்றன. அதில் சிறப்பான காரணங்களான ஒரு 7-8-10 காரணங்கள் இருக்கின்றன.
அதாவது நமக்கு பெய்கின்ற மழையை நாம் அதிகமாக பெய்கின்ற மழை காலத்தில் அதை நாம் சேமிப்பதில்லை, அது ஒரு காரணம். அல்லது பெய்கின்ற மழைக்கு ஏற்ற வகை தானியத்தை பயிர் செய்வதில்லை, அது ஒரு காரணம். நம்மளது நீர்நிலைகள்லாம் தூர்ந்திருக்கின்றன, அந்த நீர்நிலைகளை நாம் அதுகளெல்லாம் அந்த தூர்வை எடுப்பதில்லை, சிக்கனமாக தண்ணீரை பயன்படுத்துவதில்லை. உலகளவில் பல வகையான நீர் மேலாண்மை வழிகள் இப்பொழுது கடைப்பிடிக்கப்படுகின்றன. அவற்றையெல்லாம் நான் கடைப்பிடிப்பதில்லை. அதற்கு அடுத்தபடியாக இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்றால் கூரை மழை நீரை சேமிக்கிறார்கள். கூரை மழை நீரை சேமிப்பது எல்லா இடங்களிலும் சரியாக நடப்பதில்லை. செயற்கை நிலை நீர் செய்வதை சரியாக எங்குமே செய்வதில்லை. இது போன்ற பல காரணங்களினால் நமக்கு வேண்டிய வேண்டிய அளவு நம்மால் மழையை சேகரிக்க முடிவதில்லை. அது மட்டுமல்ல, சில சமயங்களில் நம்ம என்ன செய்கிறோம் என்றால் நீர் ஆதாரங்களை, நீர் ஏரிகளை அவற்றை நாம் ஆக்கிரமித்துக் கொள்கிறோம். சில சமயங்களில் ஆக்கிரமித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் அங்கு வீட்டை கட்டி அந்த நீர்வளம் பெறுகின்ற அந்த இடத்தை நாம் பாழ்படுத்தி விடுகிறோம். சில சமயங்களில் அங்கு வளாகங்களை கட்டுகிறோம். இவ்வாறு அந்த நீர்நிலைகளையே நம்ம ஆக்கிரமித்து கொள்ளுகின்ற காரணத்தினால் அங்கு போதிய அளவு நீர்வளம் பெறுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகிறது. இவ்வாறு பல வகையான நமக்கு வேண்டிய நீர்வளத்தை நாம் பெருக்காத காரணத்தினால்தான் தமிழகத்திலே இப்பொழுது தண்ணீர் பற்றாக்குறை நிலவுகிறது. ஆக இந்த தமிழகத்தினுடைய நீர்வளத்தை எப்படி பெருக்க வேண்டும்? பெருக்குவதற்கு பல வகை வழிகள் இருக்கின்றன. அவற்றில் சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மழைநீர் சேகரிப்பு, அது ஒரு சிறப்பான வழி. இங்கு எவ்வளவு மழை பெய்கிறது? சராசரி ஆண்டுகளில் 1643 டிஎம்சி மழை பெய்கிறது. இந்த மழையெல்லாம் நான் சேகரிக்கணும்னா இல்லையே. அந்த சராசரி மழையாண்டில் பெய்கின்ற மழையில் கிட்டத்தட்ட 100 டிஎம்சியை நாம் கடலில் விட்டுவிடுகிறோம். அதில் முக்கியமான நதிகள் என்னால் தெற்கிலிருந்து நீங்கள் ஆரம்பித்தால் தாமிரபரணி, வைப்பாறு, வைகை, அப்புறம் வடக்கு நோக்கி வந்து நமக்கு மத்திய பகுதியில் வந்தால் காவேரி, அது தென்பெண்ணை, அதுக்கு பிறகு வடக்கு வர தென்பெண்ணை, வடக்கு வெள்ளாறு, கோதையாறு என்று ஒரு 6-7 ஆறுகளில் அதிகமான சராசரி மழையை பெய்கின்ற போது கடலில் செல்கிறது. அந்த மழையை நாம் சேகரிக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக நாம் வந்து கூரை மழைநீரை சேகரிக்கிறோம். பொதுவாக செயற்கை மழைநீர் செய்ய வேண்டும் என்றால் செயற்கையாக மழையை நாம் சேகரிக்க வேண்டுமென்றால் அது கூரையில் மட்டும் பத்தாது. தமிழகத்தில் எங்கெல்லாம் சேகரிக்க வேண்டுமோ அங்கெல்லாம் சேகரிக்க வேண்டும். அந்த அளவு நான் செய்தோம் என்றால் கிட்டத்தட்ட இப்பொழுது உங்களுக்கெல்லாம் தெரியும், பெரும்பாலான கிணறுகள் வறண்டு விட்டன. சில கிணறுகள் 30 அடியாக இருந்தது 300 அடி ஆகிவிட்டது, 1000 அடி ஆகிவிட்டது. இப்போ கோயம்புத்தூர்லாம் 1500 அடி வரைக்கும் துளைக்கிணறுகளை போட ஆரம்பித்து விட்டார்கள். இதெல்லாம் என்ன? அது போதிய அளவு நிலநீர் இருந்தது. இப்பொழுது எல்லாமே அதிகமான அளவில் ஊறும் அளவை எடுக்கின்ற காரணத்தினால் அவையெல்லாம் வறண்டு வருகின்றன. எனவே உடனே நம்ம ஆழத்தை கூட்டிக் கொண்டே இருக்கிறோம். ஆக அதனால் நம்ம செயற்கை நீரை செஞ்சோம்னா நீர் வளத்தை மேலே கொண்டு வரலாம். என்னுடைய கணக்குப்படி நான் ஒரு கணக்கு போட்டிருக்கபடி 4 மீட்டர் கடின பாறையில் இருக்கின்ற நீர்க்கோர்ப்பு பாறையை நாம் வந்து நிலைநீர் செறிவு செய்தல், அதே போல் படிவுப்பாறை, அதாவது மணல் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து 3 மீட்டர் அந்த நம்ம வந்து நீர்வளத்தை நம்ம அதை செறிவு செய்தால் கிட்டத்தட்ட 375 டிஎம்சி தண்ணீரை பூமியின் கீழே தேக்கி அதை நாம் அந்த தண்ணீரை பயன்படுத்தலாம். இதெல்லாம் ஒரு நாள் 2 நாள் செய்ய முடியாது. கிட்டத்தட்ட தொடர்ந்து 10 அல்லது 20 வருடம் அதை செய்தோம் என்றால் அதற்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் 375 டிஎம்சியை நான் பெற முடியும். அதற்கடுத்து நான் கோடை உழவுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். கோடை மழைங்கிறது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 130 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. அந்த கோடை மழையை நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை. அந்த கோடை மழையை பயன்படுத்துறதுக்கு என்ன ஒன்றுனா, அந்த கோடை மாதத்தில் நம்முடைய நிலத்தை எல்லாம் உழுகணும். அதில் ஒரு 51 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு நமக்கு நிலத்தில் விவசாயம் செய்கிறோம். அந்த நிலத்தையெல்லாம் நான் உழுதணும்னா அங்கே வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா கிட்டத்தட்ட 69 டிஎம்சி தண்ணீர் கிடைக்கும்.
அதுக்கடுத்து விவசாயத்தில் நீர் மேலாண்மை. இப்போ விவசாயத்தில் உலகத்தில் நிறைய இடங்களில் விவசாயத்தில் நீர் மேலாண்மை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அந்த விவசாயத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் நீங்கள் எவ்வளவு தண்ணீரை சேமிக்க முடியும் என்றால் கிட்டத்தட்ட 290 டிஎம்சியை சேமிக்க முடியும். மற்ற செயற்கை நிலநீர் செறிவுக்கு பிறகு அதிகமான நீர்வளத்தை சேகரிக்க அளவுக்கு வாய்ப்புள்ள இடம் எதுவென்றால் அது விவசாயத்தில் தான் நம்ம அந்தளவு சேவை பண்ணணும். இந்த விவசாயத்திலே பல வகைகள் இருக்கிறது. சில சிஸ்டம் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அது எப்படின்னா நெல் விவசாயத்தை சிறப்பாக செய்தல். இப்படி செஞ்சோம்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 19 லட்சம் ஹெக்டேர் நெல் விவசாயம் செய்கிறோம். இதில் 14 லட்சம் ஹெக்டேர் ஒரு 50 அந்த அளவுக்கு நம்ம 35-40 விழுக்காடு நிலத்தை நம்ம செய்தோம்னா கிட்டத்தட்ட என்னென்னா 150 டிஎம்சி தண்ணீரை அதில் சேமிக்க முடியும். அப்புறம் அதுக்கடுத்து நுண்பாசன முறையை எங்கே செய்யலாம்னாக்கா கரும்பில் நம்ம செய்யலாம். ஒரு 3 லட்சம் ஹெக்டரில் நம்ம பண்ணோம்னாக்கா ஒரு 62 டிஎம்சி தண்ணீரை நாம் தேக்க முடியும். அதே போல் சில சமயங்களில் நம்ம என்ன பண்ணுறோம்னா நிறைய மழை கிடைக்கும், மழை பெய்யும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்னா எப்போ பார்த்தாலும் வாழை, தென்னை இது போன்ற நெல் இதுகளை நம்ம பயிர் பண்ணுறோம். அதில் வந்து என்னென்னாக்கா நிறைய தண்ணீரை குடிக்கிறது. அது போன்ற இடங்களில் எங்கெல்லாம் தண்ணீர் குறைவாக இருக்கிறதோ அங்கே நம்ம என்ன பண்ணோம்னாக்கா நஞ்சை பயிருக்கு பதில் புஞ்சை பயிரை போட்டோம்னா அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 21 டிஎம்ஜி தண்ணீர் சேமிக்கலாம். ஆக இந்த வகையில் நமக்கு வந்து விவசாயத்தில் மட்டும் 290 டிஎம்ஜி தண்ணீரை சேமிக்க விடலாம். அதுக்கடுத்து என்னென்னா நமக்கு கடற்கரை இருக்குது. கிட்டத்தட்ட 1076 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை இருக்குது. அந்த கடற்கரை உள்ள மக்களுக்கு எப்படியாவது அவங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு அங்கே கடற்கரை ஓரத்தில் இருக்கிற அந்த நீர்க்கோறு பாறையெல்லாம் உப்பு தண்ணியாக இருக்கும். சில இடங்களில் உப்பு தண்ணியாக இருக்குது. அந்த உப்பு தண்ணியாக இருக்கிற பார்க்கலாம் அவங்களுக்காவது ஒரு 30 டிஎம்சி அளவு கடற்கரை ஓரத்தில் உள்ள மாவட்டங்களுக்கு 30 டிஎம்சி அளவு தண்ணீரை அவர்களுக்கு அன்றாட பயன்பாட்டுக்கு அப்படி செஞ்சோம்னா அதில் ஒரு நமக்கு இயற்கையாக உள்ள நீர் வளத்தை நாம் தக்க வைத்து கொள்ளலாம். அது அப்படி செய்ய வேண்டும். அதுக்கடுத்து சில சமயங்களில் நமக்கு வந்து தமிழ்நாடு என்னென்னா கிட்டத்தட்ட 76 விழுக்காடு பகுதி வந்து கடினப்பாறைகள் அமைந்திருக்கிறது. இந்த கடினப்பாறை உள்ள அவ்வளவு நிலநீர் நீர் வளம் அவ்வளவு அதிகமாக இல்லை. அந்த இடத்துல எல்லாம் தொழிலை செஞ்சுட்டு அங்கே அதுக்கு பதில் என்ன பண்ணணும்னாக்கா அங்கே வந்து விவசாயத்தை செய்யக்கூடாது. அந்த இடத்துக்கு நமக்கு வேண்டிய தானியத்தை என்ன பண்ணலாம், எங்கெங்கே நமக்கு விவசாயம் நம்ம அதிகமாக பண்ணுறோமோ அங்கேருந்து நம்ம தானியத்தை இறக்குமதி செய்து கொண்டால் அப்படி ஒரு 50 டிஎம்ஜியை நாம் மிச்சம் பண்ணலாம். அதுக்கடுத்து பாசனத்திறனை அதிகரித்தல். பாசனத்திறனை அதிகரித்தல்னா இந்த கால்வாயில் ஒரு இடத்துல மணலாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த மணலில் வந்து தண்ணி கீழே போனோம்னா அது அடுத்த வயலுக்கு தண்ணி போகாது. அப்போ என்ன ஒன்று அந்த இடத்துல சிமெண்ட் போட்டு அதை அடைச்சிடணும். சில நேரத்தில் வாய்க்கால்லாம் என்ன வளைஞ்சி நெளிஞ்சி இப்படி போயிட்டுருக்கோம். அந்த இடத்துல என்ன ஒன்றும் அது நேராக ஆக்கணும். அல்லது சில இடங்களில் வரப்பே இல்லாமல் இருக்கும், அப்போ தண்ணியெலாம் ஓடிடும். அதே வந்து வரப்பு வைக்கணும். இவ்வாறு நம்ம நீர் மேலாண்மை வழிகள் அதாவது வந்து மேலாண்மை வழிகளை நம்ம செய்தோம்னாக்கா நம்ம என்ன அதாவது இரிகேஷன் எஃபிஷியன்சி என்று சொல்லுவார்கள். அந்த அளவு அதில் ஒரு 50 டிஎம்சியை நாம் சேகரிக்கலாம். இவ்வாறு தமிழகத்தில் நீங்கள் எவ்வளவு தண்ணீரை சேமிக்கலாம் என்றால் கிட்டத்தட்ட 1100 டிஎம்சி அளவு நாம் தண்ணீரை சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதையெல்லாம் ஒரு நாளில் 2 நாள் செய்ய முடியாது. இதெல்லாம் ஒரு காலக்கெடு வைத்து கொண்டு இது இத்தனை வருஷத்தில் முடிக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லது, அப்போ தான் நாடு வாழணும், மக்கள் வாழ்வார்கள், இங்கு எல்லாம் நீராளெல்லாம் பெருகும் அப்படின்னு ஒரு நோக்கை நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு வருடத்துக்கு இவ்வளவு பணத்தை நம்ம அதற்கென்று நம்ம வந்து அதற்கென்று ஒதுக்கி இதை வந்து இப்போ 20 வருஷத்தில் செய்யணும், 10 வருஷத்தில் செய்யணும்னு அதை நம்ம ஒரு காலக்கெடு வைத்து கொண்டு செய்யலாம். ஆனால் இந்த வகையில் நம்ம என்னன்னா நான் சொன்ன எப்படின்னாக்கா இப்போ இருக்கிற நீர்வளம் வந்து 641, நமக்கு 1700 வேணும். ஆனால் இந்த 1100 அதிகமாக கிடைக்கிறதுனால நமக்கு எவ்வளவு ஒரு ஆளுக்கு அந்த 600 இருந்ததை 900 ஆகலாம். இந்த 2050 416 இருந்ததை 700 ஆக்கலாம். ஆனால் 1700 ஆக்க முடியாது.
ஆனால் இதுக்கு 1500 ஆக்கணும்னா 2 வழி இருக்குது. ஒன்று கடல் நீரை நன்னீராக்கி பயன்படுத்தணும். இன்னொன்று என்னன்னாக்கா நமக்கு நதிநீர் நிறைய நமக்கு இந்திய நதிகளில் நிறைய வீணாகுது, அவற்றை நாம் பயன்படுத்தணும். ஆனால் கடல் நீரை இப்போ நம்ம நன்னீர் ஆக்குறதுன்னு நமக்கு காவிரி டெல்டாவுக்கு மட்டுமே எனக்கு எவ்வளோ வேணும்னா 17 லட்சம் கோடி வேணும். ஆனால் இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இருக்கின்ற அந்த நதிநீரை பங்கிட்டால் கிட்டத்தட்ட 12 அல்லது 13 லட்சம் கோடியில் ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணீர் கொடுக்கலாம், ஒவ்வொரு வயலுக்கும் தண்ணீர் கொடுக்கலாம், ஒவ்வொரு ஏரியையும் பெருக்கலாம், ஒவ்வொரு குட்டையையும் பெருக்கலாம். ஆக இந்திய பொருளாதாரத்தை நாம் நல்ல முறையில், தமிழ்நாட்டு பொருளாதாரத்தையும் தமிழ்நாடு மக்களையும் நான் நல்ல முறையில் வாழ வைக்க முடியும். எனவே அந்த நதிநீரை பங்கிடுதல் ஒன்று தான் இந்த இந்தியாவினுடைய எங்கெங்கே தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கிறதையோ அவற்றையெல்லாம் போக்கும் என்று நான் நினைக்கிறேன். சுற்றுச்சூழலை நாம் தூய்மையாக வைத்துக் கொண்டால்தான் நம்முடைய சமூகம் சிறப்பாக அமையும். சுற்றுச்சூழலை நாம் எவ்வாறு மாசுபடுத்தாமல் பார்த்து கொள்ளலாம், சுற்றுச்சூழலை எவ்வாறு தூய்மையாக வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழல் பிரச்சனைகளில் மிக முக்கியமானதாக இப்போ கருதப்படுகிற ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், இன்றைக்கு டெசர்டிஃபிகேஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு உலக ரீதியான பிரச்சனை. அதாவது நிலங்கள் எந்த அளவிற்கு வீணாக சென்று கொண்டிருக்கிறது என்பதையும் தாண்டி இன்றைக்கு விளைநிலங்கள் எந்தவாறு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு பெரிய அச்சத்தை தருந்து கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே விவசாயம் பொய்த்து போயிருக்கிற இந்த காலகட்டத்தில் அதையும் தாண்டி இன்றைக்கு நிலங்கள் ஒரு தகுதியற்றதாக மாறிக்கொண்டு வருகிறது. இது இந்தியாவிற்கு மட்டுமல்ல, உலக ரீதியாகவே ஒரு பெரிய அச்சுறுத்தலை தந்து கொண்டிருப்பதோடு இல்லாமல், இந்த உணவு தன்னிறைவு என்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்விடுமோ என்ற அச்சம் இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் உலக நாடுகள் அனைத்துமே உணவு தன்னிறைவிற்கு பல திட்டங்களை தீட்டிக்கொண்டு வருகிற அதே நேரத்தில் இன்னொன்று வளர்ந்து வருகிற இந்த மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ப மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய வகையில் பல உத்திகளை திட்டங்களை தீட்டிக்கொண்டிருக்கின்ற இதே நேரத்தில் இன்றைக்கு நம்மளை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற ஒரு விஷயம் இதுவாக இருக்கிறது. பொதுவாக விளைநிலங்கள் என்று வைத்து கொண்டாலே அந்த விளைநிலத்திலே ஒரு காலத்தில் 3 போகம் விளைந்த சூழல் மாறி இன்றைக்கு 2 அல்லது 1 என்ற அளவிற்கு வந்ததோடு இல்லாமல், அத்தகைய நிலங்கள் எந்த அளவிற்கு தகுதி வாய்ந்திருக்கிறது என்று பார்க்கிற பொழுது அதில் பல வினாக்கள் இருக்கிறது. ஏனென்றால் மண்ணினுடைய தன்மை ஒரு காலத்தில் இயற்கை உரங்களை இட்டு ஒரு அதிகமான ஒரு மகசூலை பெற்றிருந்த காலம் போய் இன்றைக்கு மண்ணினுடைய தன்மை மிகவும் தரம் குறைந்து வருவதனுடைய காரணமாக இந்த விவசாய உற்பத்தியே பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறது என்பது அனைவருக்குமே தெரிந்திருக்கிறது. ஆனால் இதையும் தாண்டி இப்பொழுது இருக்கிற சூழல் என்னவென்று கேட்டால், ஒரு புறம் தரிசு நிலம் என்று ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிறது. அது கிராமங்களில் கூட இருக்கிறது. ஏனென்றால் தரிசு நிலங்களில் ஒன்றுமே பயிர் செய்ய முடியாத ஒரு சூழலுக்கு அதுக்கு ஒதுக்கப்பட்டு விட்டதனுடைய காரணமாகத்தான் அது புறம்போக்கு என்றும் தரிசு நிலம் என்றும் நாம் கூறுகிறோம். ஆனால் அத்தகைய தரிசு நிலங்களையே மேன்மைப்படுத்தி உணவு உற்பத்திக்கு ஒரு வழிகோண வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கிற இதே நேரத்தில் ஏற்கனவே அருமையாக விளைந்து கொண்டிருக்கிற இடங்கள் இப்பொழுது தரிசு நிலத்தை நோக்கி ஒரு இடப்பயிற்சி செய்கின்ற ஒரு சூழலுக்கு வந்திருக்கிறது என்பது நமக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. ஏனென்றால் இன்னைக்கு மாறி வருகிற சூழல்கள், இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, மண்ணினுடைய தன்மை செயற்கை உரங்களை போடுவதனுடைய விளைவாக
பூச்சிக்கொல்லி மருந்துகளை அதிகமாக தெளிப்பதனுடைய காரணமாக அந்த மண்ணினுடைய தன்மை, இன்னும் சொல்ல வேண்டும் என்று கேட்டால், அந்த மண் மலட்டுத்தன்மை பெற்று விட்டது என்று சொல்கிற அளவிற்கு அதனுடைய தரம் குறைந்து வந்து கொண்டிருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவது, தண்ணீரினுடைய தன்மை. ஒரு காலத்தில் ஒரு நீர்ப்பாசனம், ஆறுகளிலிருந்து வருகிற அந்த நீரினுடைய தன்மை எந்த அளவிற்கு இருக்கும் என்றால், அந்த பயிர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை தருவதோடு இல்லாமல் அந்த மண்ணிற்கும் பல வளங்களை எடுத்து வருகிற ஒரு காரணியாக இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற தண்ணீரில் கலந்திருக்கிற மாசு பொருள்கள் அல்லது அந்த தண்ணீரினுடைய உப்புத்தன்மை சிறந்த நிலங்களை பாலடித்து கொண்டிருக்கிறது என்பதும் இன்றைக்கு நிரூபமாயிருக்கிறது. ஏனென்றால் மண் பரிசோதனை செய்கின்ற காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மண்ணினுடைய தன்மையும் இன்று உள்ள அந்த மண்ணினுடைய தன்மையை பார்க்கிற பொழுது பெரிய மாற்றத்தை சந்தித்திருக்கிறது. அந்த பெரிய மாற்றத்தை சந்தித்ததனுடைய விளைவாக இன்றைக்கு எந்த அளவிற்கு இந்த சூழல் உருவாகி இருக்கிறது என்றால், அந்த உணவு உற்பத்தியில் குறைபாடு குறைந்து வருகிறது என்பது இப்பொழுது தெரிகிறது. ஆனால் தான் இந்த தண்ணீரினுடைய தன்மை மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அடுத்து உரம். உரம் என்பது ஒரு செயற்கையாக வருகிற சூழல் இப்பொழுது. ஏனென்றால் உணவு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக பல ஆராய்ச்சிகளை அடிப்படையாக வைத்து உணவு உற்பத்தி அதிகரிக்க இத்தகைய செயற்கை உரங்களை போடுகிற ஒரு தன்மை. ஆனால் அந்த உரங்களுடைய அளவு எந்த அளவிற்கு சரி விகித சமமாக பயன்படுத்துகிறதோ அதை பொறுத்து அதனுடைய மண்ணினுடைய தரம் பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஆனால் இன்றைக்கு நிகழ்ந்திருக்கிற அந்த விஷயம் என்னவென்று கேட்டால், அந்த உரத்தினுடைய தன்மை நிலத்தை மிகவும் பாழடைத்திருக்கிறது என்பது இப்பொழுது நமக்கு தெரிகிறது. ஆனால் ஒரு காலத்தில் இயற்கையாக இருக்கிற அதே நிலத்தில் விளைந்த இலைகளையும் தழைகளையும் மக்க வைத்து உரமாக்கி அதோடு நாம் வளர்க்கின்ற அந்த மாடுகளுடைய சாணத்தையும் விட்டு அந்த நிலத்தை பக்குவப்படுத்தி அதில் விளைச்சலை அதிகரித்த சூழலும் இருக்கிறது. அப்படி இருக்கிறதுக்கு காரணமாகத்தான் அதனுடைய மண்ணினுடைய தன்மை மிகவும் சிறப்பாக இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மாறி வருகிற சூழல் என்னவென்று பார்க்கிற பொழுது, இத்தகைய காரணிகளால் மண்ணினுடைய தன்மை அதிகமாக பாலடைந்து கொண்டு வருவதனுடைய காரணமாக இப்பொழுது வந்திருக்கிற கணக்கு என்னவென்று சொல்கிறது என்றால், இன்றைக்கு விளைநிலங்களாக இருந்த பல நிலங்கள் ஏற்கனவே பல ஆயிரம் கோடி விளைநிலங்கள் தரிசுத்தன்மை பெற்றதாக, புறம்போக்காக, த டெசர்டிஃபிகேஷன் என்று சொல்கிற அந்த முறையில் அவை மாற்றப்பட்டு கொண்டு வருகிறது என்பதை பார்க்கிற பொழுது, ஒன்று சுற்றுச்சூழல் பிரச்சினை, இன்னொன்று இன்றைக்கி அந்த உணவுடைய தன்மை எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதையும் தாண்டி உணவு பற்றாக்குறை ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது என்பதை இன்றைக்கு உலக நாடுகள் புரிந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது என்ன மாதிரி ஒரு சூழல் மாறி வருகிறது என்றால், நாம் இருக்கிற இடங்களில் எந்த அளவிற்கு விளை பொருள்களை உற்பத்தி செய்கின்ற முறையை அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி சொட்டு நீர் பாசனம் என்பதும், மாடி வீடுகளில் தோட்டம் போடுவதும், இருக்கிற சிறு சிறு இடங்களில் உணவை தரக்கூடிய, அதாவது காய்கறிகளை விளைவிக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதையும் சாண்டி சிறு சிறு தொட்டிகளில் கூட காய்கறியை விளைவிக்க வேண்டும் என்ற ஒரு சூழல் வருவதற்கே ஒரு காரணம் என்னவென்று கேட்டால், இன்றைக்கு நம்முடைய நிலங்கள் எந்த அளவிற்கு மாறி வந்திருக்கிறது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஆனால் பல இடங்களில் சில மாற்றங்களை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இன்று கூட நாம் எடுத்துக்கொண்ட ஒரு சில இடங்களை வைத்து பார்க்கிற பொழுது, இஸ்ரேல் நாட்டை வைத்து பார்க்கிற பொழுது, அவர்கள் பாலைவனத்தவே ஒரு சோலைவனமாக உருவாக்கியிருக்கிறார்கள். அங்கே பல வகையான காய்கறிகள் உருவாக்கப்படுகிறது என்ற ஒரு செய்தி நமக்கு வருகிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், நம்முடைய நாட்டிலிருந்து வேளாண் விஞ்ஞானிகள் அந்த நாட்டிற்கு சென்று அந்த நாட்டினுடைய வளர்ச்சியில் பல விந்தைகளை செய்திருக்கிறார்கள், விஞ்ஞான புரட்சி செய்திருக்கிறார்கள். அவையெல்லாம்
ஏனென்றால் பாலைவனத்தவே சோலைவனமாக ஆக்கக்கூடிய அந்த ஒரு தொழில்நுட்பம் இருப்பதனுடைய காரணமாக நம்முடைய தரிசு நிலங்கள் அனைத்தையுமே நாம் இன்றைக்கு சரி செய்ய வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் கிட்டத்தட்ட 130 கோடி மக்கள் தொகையை தாண்டி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நம்முடைய விளைநிலங்கள் எந்த அளவிற்கு மாறி வருகிற இந்த சூழ்நிலையில் தரிசு நிலம் இன்று கூட நமக்கு ஒரு பொக்கிஷமாக இருக்குமோ என்ற ஒரு சூழல் வந்திருக்கிறது. ஏனென்றால் அதை நாம் எந்த விவசாயம் செய்யவில்லை. அதே மாதிரி எத்தகைய செயற்கை உரங்களை அங்கே போடவில்லை, பூச்சிக்கொல்லி மருந்தை கூட போடவில்லை. ஆனால் அவற்றை எவ்வாறு பதப்படுத்தி அவற்றை விளைநிலங்களாக ஆக்குற பொழுது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த உணவு பற்றாக்குறையும் பஞ்சமும் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு முயற்சிக்கு நாம் நாட்டை வழி நடத்த இருக்கிறோம். ஆனால் இதை நாம் செய்யவில்லை என்றால் உணவு பற்றாக்குறைக்கும் உணவு பஞ்சத்திற்கும் நாம் ஆளாக நேரிடும் என்பதற்காகத்தான் இந்த தகவல்களை குறிப்பிடுகிறேன். இந்த சூழ்நிலையில் விஞ்ஞானிகளும் அதோடு அரசு அதிகாரிகளும் நாட்டு தலைவர்களும் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது நம்முடைய விளைநிலங்களும் பாதுகாக்கப்படும், நம்முடைய சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படும். அதோடு இந்த விளைநிலத்தில் இயற்கையாக இருக்கக்கூடிய உன்னத நன்மையை தரக்கூடிய அந்த பூச்சிகளும் அதில் இருந்து ஒரு விஞ்ஞான புரட்சி என்று சொல்வதை விட ஒரு விவசாய புரட்சியை அது செய்யும் என்பதை நிச்சயம் பார்க்கிற பொழுது நம்முடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய அந்த இயற்கை விவசாயம் நமக்கு உரித்தாகும். அதனால் இந்த சூழ்நிலையில் நாம் தெரிவித்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்முடைய விவசாயத்தில் நாம் எப்பொழுதுமே தோற்றுவிடக்கூடாது என்பதற்கு இது ஒரு முக்கிய காரணமாக வைத்துக்கொள்வதோடு இல்லாமல் நம்முடைய சுற்றுச்சூழலை செம்மையாக செழிப்பாக வைத்துக்கொள்கிற பொழுது நம்முடைய விவசாயமும் சிறப்பாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கை முறையும் சிறப்பாக அமைப்பதற்கு இதே ஒரு வாய்ப்பாக அமையும்.